அவர்களால் உயர்த்தப்பட்ட கலைஞர்கள் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சூப்பர் ஸ்டார் முதல் உலகநாயகன், சரிதாம்மா, விவேக், பிரகாஷ் ராஜ் எடுத்துக்கொண்டால் எக்கச்சக்கமான நடிகர்கள் அவரால் உயர்த்தப்பட்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். புதுசாக வாய்ப்பு தேடி வரும் இளைஞர்களிடம் நடிப்புக்காக வந்தால் அவர்கள் கேட்கும் கேள்வி, என்ன படித்திருக்கிறாய், என்ன மேஜர் எடுத்திருக்கிறாய், எதுவும் வேலை பார்க்கிறாயா, அப்படி தான் கேட்டார். நானும் போய் வாய்ப்பு கேட்ட பொழுது வேலை எதுவும் செய்யவில்லை, சினிமாவுக்காகவே இருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார். அந்த நல்ல குணம் அவருடைய அறிமுகப்படுத்திய கலைஞர்களில் யாரும் பெரிய டாக்டராகவோ பெரிய கோடீஸ்வரனாகவோ பெரிய படிப்பாளியாகவோ அப்படி யாருமே இருப்பதில்லை. கலைக்காக அவங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் அவர் வாய்ப்பு கொடுப்பார். என்னுடைய நண்பர் கூட ஒருவர் மருத்துவர் MS முடித்திருந்தார். அவர் நடிக்கணும் ஆசையில் அவரை போய் வாய்ப்பு கேட்டார். அவர் எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ திட்டி விட்டார். காரணம் என்னென்னா, அவர்கள் கேட்ட கேள்வி, நீ மருத்துவனாக இருக்கிறது என்றால் மருத்துவராகவே இரு, சினிமாவுக்கு என்றால் சினிமாவுக்கு வந்து விடு, அதை விடுத்து நீ அங்கேயும் ஒரு சீட்டு வாங்கியிருப்ப, நீ மருத்துவம் படிக்காமல் இருந்திருந்தால் அந்த சீட்டுக்கு வேறொருவர் டாக்டராக இருப்பார் அல்லவா, எதுக்காக நீ நடிக்க வந்த, இனிமேல் என்னிடம் நடிப்பு கேட்டு எங்கள் ஆஃபீஸ் பக்கம் வந்தீங்கன்னா தொலைச்சிருவேன், தயவுசெய்து இந்த காம்பவுண்ட் வால்குள்ளே வரக்கூடாது என்று அனுப்பிச்சி விட்டார். இதை அந்த நண்பர் என்னிடம் சொன்னார், இப்படி கோவப்பட்டுட்டாரேன்னு. அவர் ரொம்ப நியாயமான மனிதரியா, அவர் ஆசிரியராக இருந்தவர், ஒழுக்கத்தை விரும்புவார், நியாயத்தை விரும்புவார். இந்த மாதிரி சினிமாவுக்கு ஒரு டெடிகேஷன் இல்லாமல் வர்றவர்களை அவருக்கு பிடிக்காது. சில நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சேகர் அவருடைய படம் தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த தில்லுமுல்லு படம். இது நான் ஒரு 500-600 தடவைக்கு மேலே பார்த்துருப்பீங்க. இது உண்மை. ஒவ்வொரு தடவையும் அந்த படத்தை பார்க்கும்போதுமே, இன்றைக்கி பார்த்துட்டு மத்தியானம் பார்த்தா கூட அது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது இந்த படம். அது இந்த ஜெனரேஷனில் இருக்கிற டைரக்டர்ஸ் கூட அது எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால தான் அவருக்கு இயக்குனர் சிகரங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்குறோம். சிகரங்கிறது அடைய முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் சிகரம்னு வச்சுக்கிறதால அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. 3 டைரக்டர் தான் எங்களுக்கு தெரியும் தமிழில். ஒன்று ஸ்ரீதர், அப்புறம் பாலச்சந்தர், அப்புறம் பாரதிராஜா. 3 பேர் தான் டைரக்டர். ஏன் அந்த 3 பேர் மட்டும் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய டைரக்டர்ஸ் வர்றாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பேர் இல்லை. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இவர்கள் தான் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார்கள். அதான் உண்மை. நான் நடித்த மகாராஜா படத்தில் 7 வாக்கியம் வரும். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும், காண்பதெல்லாம் உண்மை இல்லை, உண்மைக்கென்றும் அழிவில்லை, அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் விஷம், நினைப்பதை போல் நடப்பதில்லை, நேரம் வந்தால் கூடி வரும். கே. பாலச்சந்தர் சாரை பற்றி ஒரு 4-5 வரியில் நம்ம சொல்லணும்னு சொன்னார். எல்லாருமே அவர் அந்த செட்டில் இருக்காருன்னு சொன்னார். ஒரு பெரிய பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அந்த பின் ட்ராப் சைலன்ஸ் என்னென்னா, அவர் சொல்கிறத ரசிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவர் நடித்து காட்டுறாரு. ஒரு செட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுன்னா கூட அவர் எழுந்து போய் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த கொண்டு போய் பின்னாடி வைப்பார். செட்டால் கூப்பிடு அந்த இதே வச்சுக்க மாட்டார். அவர் செய்ய ஆரம்பிச்சாருன்னா எல்லாருமே அவரோட சேர்ந்து செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அண்ட் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு எல்லாருக்கும் நேரம் சொல்லிடுவார். எந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு ஒரு கலைஞன் யாராக இருந்தாலும் சரி, அவன் செய்கிற செயலை பார்த்துட்டு மனதார பாராட்டுவார். அந்த குணம் கொண்டவர் கே. பாலச்சந்தர் சார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்க சார்பாக நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி அவருக்கு நினைவஞ்சலி செய்கிறோம். இதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் என் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் கவிதாலயா நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது சொல்கிற லெவலுக்கு நம்ம இல்லை சார். அவரை சொல்கிற லெவலுக்கு நம்ம சொல்லக்கூடாது. நினைவுகள் பற்றி மகான் அவர்லாம் மகானை நம்ம சொல்லக்கூடாது. அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு மேலேருந்து எங்களுக்கு. அதான் சங்கம் வச்சது, அவ்வளோதான். அவர் கூட அந்த பயிற்ச நாட்கள் பற்றி ரொம்ப வருஷம் நான் படம்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வேண்டாம். எங்களை நல்லா வச்சுருந்தார் கடைசி அவர் இருக்கிற வரைக்கும். எங்களுக்கு திரையுலகில் நிறைய பேர்த்த அவர் அறிமுகம் பண்ணார். அவரால் தான் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய இந்த நினைவு நிறைய பேர் வரல அப்படின்னு வரல இல்லை சார். அவங்கவுங்களுக்கு சில வேலைகள் இருக்கும். சனிக்கிழமை இன்னைக்கு லீவில் ஏதாவது வேலை செய்வாங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. அவசரம் வருவாங்க, சிலர் வர முடியாத காரணத்தை நம்ம சொல்லக்கூடாது. அதனால் வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள், வராதவங்களுக்கும் வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம்.
இன்று வந்து நம்முடைய மறைந்தும் நம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சார் அவருடைய 9ஆம் ஆண்டு நினைவு நாள் விழாவில் மிக சிறப்பாக இங்கே நிர்வாகிகள் அந்த ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து எனக்கு நான் சொல்லணும்னா கவிதாலயா பாபு அவர்கள், அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு பழக்கம். அவர் பாலச்சந்தர் சாருடைய பாசத்தை பெற்றவர், அன்பை பெற்றவர், அரவணைப்பை பெற்றவர். அவர் வந்து இந்த நினைவு நாளை மிக சிறப்பாக இங்கே கொண்டாடுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பேர் இங்கே வரவழைச்சிருக்காங்க. இது ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த நினைவு நாளில் ஒரு நல்ல காரியம் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளுடைய அகர்வால் கண் மருத்துவம் மூலமாக எல்லா சங்கங்களுடைய உறுப்பினர்களுக்கு இலவச இன்றைக்கி மருத்துவ முகாம், கண் மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது வந்து எப்படின்னா, எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை பூவிலங்கு மோகன் இருக்கார், துணைத்தலைவர் பரத் இருக்கார், ஜெயந்த் பொருளாளர் இருக்கார். இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வருடத்துலேயே நாங்கள் 3 முறை இது மாதிரி இலவச மருத்துவ முகாம் பண்ணியிருக்கிறோம். இந்த மருத்துவ முகாம் ஒரு பெரிய இயக்குனர் சிகரம் அவருடைய நினைவு நாள் நடைபெறுவது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த படத்தில் நடித்த பூலகன் சாருடைய அன்பை பெற்ற பூலகன் சார், மற்ற எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நினைவு நாளில் இப்படி ஒரு சிறப்பான காரியத்துக்கு வருகை தர இருக்கின்ற அனைவருக்கும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையிலையும் எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவர்கள் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். பாபா பற்றி பேசினா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருவருமே இந்த கலைத்துறையிலேயே மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். அவங்க அப்பா உருவாக்காத நடிகர்கள் கிடையாது, அவர் தயாரிக்காத படங்கள் கிடையாது. அவங்க அப்பா எவ்வளோ பேர்கிட்ட எப்படி பழகினாருங்கிறது எனக்கெல்லாம் தெரியும். மறைந்த சோசார் முதற்கொண்டு அன்பை பெற்றவர். அந்த மாதிரி ஒரு அன்பான தாய் தந்தைக்கு பிறந்த கவிதாலயா பாபு இதை சிறப்பான முறையில் செய்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடன் இணைந்து செயல்படுகின்ற பூவிலங்கு மோகன் சார் மற்றும் நம்மளுடைய அந்த நிர்வாகிகள், எனக்கு தனித்தனியாக பேர் தெரியல, அந்த நிர்வாகிகள் அனைவருமே மகிழ்ச்சி. அதில் எங்களுடைய பொருளாளர் அதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்காருன்னு சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சு. சின்னத்திரைக்கு வந்து அவருடைய பங்கு எப்படி இருந்தது சார்? யாருக்கு? கே பாலச்சந்தரோட சின்னத்திரையோட சின்னத்திரை பங்கு வந்து அவருடைய பங்கு பெரிய பங்குன்னு தான் சொல்கிறார். பெரிய திரையில் வந்து எப்படி ஒரு புதுமையை அவர் புகுத்தினாரோ அதே மாதிரி தான் சின்னத்திரையில் அவருடைய சீரியலாக இருக்கட்டும், அவருடைய டெலிஃபிலிமாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப புதுமையாக தான் பண்ணியிருப்பார் எல்லாமே. சின்னத்திரையில் அவர் சாருடைய பங்கு பெரிய பங்கு. அதன் மூலமாக தொழிலில் வந்து முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் கவிதாலயா இயக்குன இதில் நானும் சில தொடர்களில் நடிச்சிருக்கேன். ரகுவம்சம் போன்ற தொடர்களில் நான் நடிச்சிருக்கிறேன். அவருடைய பங்கு பெரிய பங்கு. அதனால தான் நாங்கள் வந்து சின்னத்திரை என்றைக்கும் அவருடைய இந்த சின்னத்திரைக்கு அவர் கொடுத்த அந்த ஆதரவும் ஒத்துழைப்பையும் மறக்காமல் தான் எங்களுடைய சங்கம் வந்து இங்கே இந்த நிகழ்வுகளில் பங்கு கொள்கிறது. எங்களுடைய சங்கத்தை சார்பு அனைவருமே இன்னைக்கு வராங்க. நன்றி. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நான் நடிகர் சத்யன். நடிகர் ராஜேஷ் அவரோட இளைய சகோதரர், இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களின் சங்கம், ரசிகர் சங்கம், அவர்கள் ஏற்படுத்தி இருக்கும் இந்த தொண்டு, அவரோட நினைவு நாளில் என்று அவர்கள் ஏற்படுத்தி இருக்கும் இந்த சங்கத்தின் மூலம் இது ஒரு தொண்டு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அம்சமாகும். அவர்கள் தொடர்ந்து அவர்கள் நினைவு தினத்தையொட்டி பல நல்ல காரியங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். விடாமுயற்சியாக அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாபு, பழனி, கண்ணப்பன் போன்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அண்ணன் ராஜேஷ் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஷூட்டிங்கில் இருப்பதனால் இன்று பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. நாளை ஒரு சென்னை வந்துடுவார். அதனால் என்ன போய் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொன்னேன். அதனால் நான் வந்திருக்கிறேன். நானும் நடிகர் சங்க பாலச்சந்தர் ரசிகர் மன்ற உறுப்பினர் தான். கே பாலச்சந்தர் அவர்களை பற்றி அவருடைய திறமையை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தென்னகம் முழுவதும் அவரை பற்றி அறிந்திருக்கும். அவருடைய திறமையை பற்றி நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவரோட படம் புது அர்த்தங்கள் என்ற படம் நடித்திருக்கிறேன். அவருடைய சீரியல் ரகுவம்சம் என்ற சீரியலிலும் நான் நடித்திருக்கிறேன். அவரோட பழகும் சந்தர்ப்பம் எனக்கு பலமுறை கிடைத்திருக்கிறது. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உயரிய குணம் படைத்தவர்,
நல்ல குணம், நற்பண்புகள் ஒருங்கே அமையப்பெற்ற மனிதர். கோபம் இருக்கும், ஆனால் கோபம் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பார்கள். அன்பான மனிதர், இரக்க குணம் உள்ளவர், நியாயமான மனிதர். அப்படிப்பட்ட இயக்குனரை பார்ப்பது அரிது. அவரோட ஒத்த சிறப்புடைய இயக்குனர்கள் படங்களையும் நான் நடித்திருக்கிறேன். திரு ஸ்ரீதர் அவர்கள், திரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள், திரு கே. சங்கர், எவ்வளவு இயக்குனர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் கலைஞர்களை அறிமுகப்படுத்தி விட்டு போய்விடுவார்கள். ஆனால் பாலச்சந்தருக்கு உரிய சிறப்பு என்னவென்றால், ஒரு கலைஞனிடம் நல்ல திறமை இருக்கிறது என்று அவர் உணர்ந்து விட்டார், அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுத்து அவர் அந்தஸ்தை, ஸ்டேட்டஸை உயர்த்துவார். அது கடவுள்தான் மனிதர்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவார் என்று சொல்வார்கள். ஆனால் திரு கே. பாலச்சந்தர் அவர்கள் எத்தனையோ கலைஞர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினார். அது யாரும் செய்யாத ஒரு காரியம். பிடிவாதமாக அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அவர்களை திரையுலகில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட நல்ல குணமுடையவர். அவர்களால் உயர்த்தப்பட்ட கலைஞர்கள் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சூப்பர் ஸ்டார் முதல் உலகநாயகன், சரிதம்மா, விவேக், பிரகாஷ் ராஜ் எடுத்துக்கொண்டால் எக்கச்சக்கமான நடிகர்கள் அவரால் உயர்த்தப்பட்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் மற்ற இயக்குநர்களிடம் அவ்வளவு இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. அறிமுகப்படுத்துவார்கள், ஆனால் விட்டுவிடுவார்கள். பாலச்சந்திர சார் சொல்லி நான் கேட்டது, அவருடைய உதவி இயக்குநர்களிடம் சொல்வது, ஒரு கலைஞனை ஒரு படத்தை கூட விட்டு விடாதீர்கள், அறிமுகப்படுத்த தொடர்ந்து 2-3 படங்கள் அவனுக்கு கொடுத்தால் தானே அவன் ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்று அக்கறையோடு சொல்லுவார். தன்னுடைய உதவியாளர்களை எல்லாம் ஒரு நல்ல ஆசிரியரை போல, ஏன் இன்னும் ஒரு பங்கு மேலே சொன்னால் ஒரு தகப்பனை போல் அவர் அக்கறையோடு கவனித்துக் கொள்வார். புதுசாக வாய்ப்பு தேடி வரும் இளைஞர்களிடம் நடிப்புக்காக வந்தால் அவர்கள் கேட்கும் கேள்வி, என்ன படித்திருக்கிறாய், என்ன மேஜர் எடுத்திருக்கிறாய், எதுவும் வேலை பார்க்கிறாயா, அப்படி தான் கேட்டார். நானும் போய் வாய்ப்பு கேட்ட பொழுது வேலை எதுவும் செய்யவில்லை, சினிமாவுக்காகவே இருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார். அந்த நல்ல குணம். அவருடைய அறிமுகப்படுத்திய கலைஞர்களில் யாரும் பெரிய டாக்டராகவோ பெரிய கோடீஸ்வரனாகவோ பெரிய படிப்பாளியாகவோ அப்படி யாருமே இருப்பதில்லை. கலைக்காக அவங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் அவர் வாய்ப்பு கொடுப்பார். என்னுடைய நண்பர் கூட ஒருவர் மருத்துவர் MS முடித்திருந்தார். அவர் நடிக்கணும் ஆசையில் அவரை போய் வாய்ப்பு கேட்டார். அவர் எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ திட்டி விட்டார். காரணம் என்னென்னா, அவர்கள் கேட்ட கேள்வி, நீ மருத்துவனாக இருக்கிறது என்றால் மருத்துவராகவே இரு, சினிமாவுக்கு என்றால் சினிமாவுக்கு வந்து விடு, அதை விடுத்து நீ அங்கேயும் ஒரு சீட்டு வாங்கியிருப்ப, நீ மருத்துவம் படிக்காமல் இருந்திருந்தால் அந்த சீட்டுக்கு வேறொருவர் டாக்டராக இருப்பார் அல்லவா, எதுக்காக நீ நடிக்க வந்த, இனிமேல் என்னிடம் நடிப்பு கேட்டு எங்கள் ஆஃபீஸ் பக்கம் வந்தீங்கன்னா தொலைச்சிருவேன், தயவுசெய்து இந்த காம்பவுண்ட் வால்குள்ளே வரக்கூடாது என்று அனுப்பிச்சி விட்டார். இதை அந்த நண்பர் என்னிடம் சொன்னார், இப்படி கோவப்பட்டுட்டாரேன்னு. அவர் ரொம்ப நியாயமான மனிதரியா, அவர் ஆசிரியராக இருந்தவர், ஒழுக்கத்தை விரும்புவார், நியாயத்தை விரும்புவார். இந்த மாதிரி சினிமாவுக்கு ஒரு டெடிகேஷன் இல்லாமல் வர்றவர்களை அவருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட நற்பண்புகள் உள்ள ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்த இயக்குனர் அவர். இப்பொழுது இருக்கும் பல இயக்குனர்கள் அவர்கள் வரலாறை பற்றி, அவருடைய குணநலங்களை பற்றி தெரிந்து கொண்டால் இந்த திரையுலகுக்கு நன்மையாக அமையும். அதனால் அவருடைய நினைவு தினத்தை விட்டு இந்த தொண்டு நிறுவனம் போல் இது செயல்படுவது சால சிறந்தது. அதில் ஒன்றும் தவறில் அவர் ஒன்றும் பெரிய தியாகியோ அரசியல்வாதியோ கிடையாது, சினிமா இயக்குனர் தான். ஆனால் சினிமாவுக்காக தியாகம் பண்ணவர், எத்தனையோ கலைஞர்களை உயர்த்தியவர், வாழ்வு கொடுத்தவர். அவரை நாங்கள் மறக்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் அவரோட பழகிய அனுபவங்களை பற்றி தான், அவரை நான் தெரிந்து கொண்ட விதத்தில் தான் நான் அவரை பற்றி நான் சொல்லுகின்றேன். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் பிறப்பது ரொம்ப சிரமம். அப்படி ஒரு நல்ல மனிதரை நினைத்து அவருக்கு இந்த மாதிரி அவருடைய நினைவு தினத்தன்று இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்வது, அவருக்கு அவரை நம்ம நினைவில் நிறுத்தி கொண்டு நாம் செய்வது என்பது மிகவும் நல்ல காரியம். இதை தொடர்ந்து இந்த வி. பாபு, பழனி மற்றும் கண்ணப்பன் போன்றவர்கள் இதை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் தொடர்ந்து பல வருடங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆமாங்க, உங்கள் பூவிலங்கு மோகன் தான் பேசுகிறேன்.
என்னுடைய ஆசான் தாதா சாஹேப் மதிப்பு பெற்றவர் இயக்குனர் சிகரம் டாக்டர் கே பாலச்சந்தர் சார் அவர்களுடைய 9ஆம் ஆண்டு மறைந்த தினம். அந்த மறைந்த தினத்தை வந்துட்டு எப்போவுமே அவரை பற்றி அந்த பல ஆண்டுகளாக இன்னைக்கும் நாங்கள் பேசி கொண்டிருப்போம். அந்த 9ஆம் ஆண்டு அன்றைக்கி எல்லாருமே கூடி அவரை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறது அப்படி தான் அது போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் மறைந்தாலும் அனைவரின் உள்ளத்தில் கூடவே அவர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் என்ன பொறுந்தளவில் அவர் மறைந்தார் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். என்றைக்குமே நான் ஒரு செட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அவர் தான் கூட இருக்கார். என்னை ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது எனக்கு கொடுக்குற மதிப்பு கிடையாது. எந்த ஸ்கூல்லேருந்து வரீங்க, கே பாலச்சந்தர் சார் ஸ்கூல்லேருந்து வரீங்க அப்படிங்கிற ஒரு மதிப்பு தான். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்காங்க, நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. கே பாலச்சந்தர் சாரோட என்னுடைய பயணம் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கு. அதை தாண்டி இது ஒரு 9 ஆண்டுகள் அவரோடவே நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். கே பாலச்சந்தர் சாரை பற்றி ஒரு 4-5 வரியில் நம்ம சொல்லணும்னு சொன்னால், he is a very straightforward person, a very well disciplined person and a very good administrator, a very good teacher. என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் நேர்மையாக அணுகுவார். அவருடைய செயல்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதே மாதிரி நடிகர்களுக்கு அவ்வளவு அழகாக சொல்லி தருவார். அந்த நடிகர்கள் மட்டுமல்ல, அவர் கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் எல்லாமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவர் அந்த செட்டில் இருக்காருன்னு சொன்னார் ஒரு பெரிய பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அந்த பின் ட்ராப் சைலன்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறத ரசிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவர் நடித்து காட்டுறாரு. ஒரு செட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னா கூட அவர் எழுந்து போய் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த கொண்டு போய் பின்னாடி வைப்பார். செட்டால் கூப்பிடு அது அந்த இதே வச்சுக்க மாட்டார். அவர் செய்ய ஆரம்பிச்சாருன்னா எல்லாருமே அவரோட சேர்ந்து செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அண்ட் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு எல்லாருக்கும் நேரம் சொல்லிடுவார். எந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு ஒரு கலைஞன் யாராக இருந்தாலும் சரி அவன் செய்கிற செயலை பார்த்துட்டு மனதார பாராட்டுவார். அந்த குணம் கொண்டவர் கே பாலச்சந்தர் சார் அவர்கள். அவர் பெரிய திரையில் மட்டும் இல்லை, பெரிய திரையில் ஒரு பெரிய சாதனை அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பீக்கில் இருக்கும்போதே சின்ன திரையிலையும் ஃபஸ்ட்டு அவர் பண்ணது ரயில் ஸ்நேகம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரயில் ஸ்நேகத்திலேயே ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அன்று அவர் சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டபுள் மீனிங்லாம் ஜாஸ்தி அவர்கிட்ட இருக்கார். அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருந்தால் கூட அரங்கேற்றம்லாம் நீங்கள் எடுத்துங்க, அப்படிப்பட்ட படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. நிழல் நிஜமாகிறது, நீர்க்குமிழி, நீங்கள் என்னென்னவோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படம் தண்ணீரா இல்லை அச்சமலையான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செகண்ட் ஹீரோயின் அவர் டெய்லி மீட் பண்ணிப்பாங்க. ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்கும், அந்த இடத்துல மேலேருந்து அது பாட்டுக்கு ஒரு ஃபால்ஸுக்கு கீழே டெய்லி மீட் பண்ணுற இடம். ஒரு 3-4 அச்சமலை ஒரு 3 நாள் அவங்க மீட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ஹீரோ வெயிட் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்காக அவள் வரல என்னோட என்னடா இதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பான். அப்போது மேலேருந்து ஒரு ஒரு காகிதத்தில் ஒரு கப்பல் அப்படி வரும் அந்த ஓடையில், அதை பார்த்து அதை எடுத்து பிரிப்பான். அப்போ பிரித்த உடனே அது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, எதுக்கு சொல்ல வர பாலச்சந்தர் சார் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியும். என்னன்னா அப்படி பார்ப்பான், வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன் அப்படி பார்ப்போம். எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள். அவர் 3 days why did not she come, I was going on waiting for her அப்படிங்கிறத என்ன அழகாக கன்வே பண்ணியிருப்பார் பாருங்க. இதுதான் கே பாலச்சந்தர் சார். அந்த கே பாலச்சந்தர் சார் அவரோட பயணித்த அத்தனை பேரும் இன்னைக்கு மதிப்பிற்குரியவராக எனக்கு ஒரு இடத்துல ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது கே பாலச்சந்தர் சார் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி, முக்கியமாக அதில் அவருடைய ரொம்ப செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் கேமராமேன் பாபு வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவருடைய விஜய் கேலியே எல்லாத்துலேயுமே அவன் ஒர்க் பண்ணுவேன். நான் அவன் சொல்லாதீங்க, என்ன அன்னிலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே பழகியிருக்கோம். அந்த பாபு ரொம்ப முக்கியமாக அதில் இருந்து, அதே மாதிரி கே பாலச்சந்தர் கவிதாலயத்தில் இருந்த பழனி மேனேஜர்
அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து நம்ம ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த சங்கம் ஏன் ஆரம்பிக்கிறது ஒன்று. சங்கம்ன்றது வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது, நிறைய சங்கங்கள் அவங்களுடைய நல்ல விஷயங்கள் அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கே பாலச்சந்தர் சாருடைய புகழ் என்றென்றைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சு, இந்த சங்கத்தின் மூலமாக அதாவது படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் இந்த சங்கம் மூலமாக எங்கெங்கே என்னென்ன யாரோட கான்ட்ரிபியூஷன் வாங்கி என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறது. அதே மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி கூட இந்த 9ஆம் ஆண்டு அன்றைக்கி வந்து அகர்வால் வந்து நம்மளுக்கு வந்து கேம்பிங்கை நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அந்த நம்மளுக்கு எந்த விதமான ஒரு உடலில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க ஒரு கேம்பை போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இப்போ மற்றவங்க மாதிரி இவங்களுக்கும் இந்த சங்கம் மட்டும் இல்லை, இதை சார்ந்து வந்து கூட வந்து சின்னத்திரை நடிகர் சங்கம் இருக்குது, கேமராமேன் யூனியன் இருக்குது. ஸோ இந்த பல சங்கங்கள் வந்து அவங்களுடைய உறுப்பினர்களுக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கும் என்னென்ன வந்து உதவிகள் செய்ய முடியுமோ இந்த கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கமும் மார்னிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டும் சேர்ந்து இந்த இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ பாலச்சந்தர் சார் ரசிகர் சங்கம் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய செய்கிறதுக்கு இருக்காங்க. மென்மேலும் அவருடைய புகழ் வளரணும். என்னுடைய ஆசானை என்றைக்குமே வந்து எல்லாருமே மறக்காமல் இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு இடத்துக்கு வரலை அப்படின்னு அப்படி கிடையாது. அவர் கே பாலச்சந்தர் சொல்கிறதே ஃபஸ்ட்டு யோர் டியூட்டி, எங்கே இருந்தாலும் வந்து உங்களுடைய டியூட்டி முக்கியம், அதுக்கு அடுத்தது தான் மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்வார். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இங்கே வராங்களோ வரலையோ அங்கேருந்து வந்து இந்த ரசிகர் சங்கத்துக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே அவருடைய புகழை வந்து ஓரளவுக்கு தான் கேட்டிருக்கீங்க, எல்லாம் நேரம் கிடையாது, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் எல்லா நாளும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். இந்த நேரத்தில் வந்து நான் ஆசன் கே பாலச்சந்தர் சார் மூலமாக வேண்டிக்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாலச்சந்தர் என்பவர் ஒருவர் பெயர் அன்று. தமிழ் சினிமாவின் துண்டு சரித்திரம். இந்தியாவின் தெற்கிலும் ஒரு சிகரம் இருக்கிறது என்று வடக்கை அண்ணாந்து பார்க்க வைத்தவர் பாலச்சந்தர் அவர்கள். நடுத்தர வர்க்கத்தின் உறவு சிக்கல்களையும் மேட்டுக்குடி வர்க்கத்தின் உளவியல் சிக்கல்களையும் கலை வடிவமாக்கிய கலை மேடை. சலித்து போன பாணியில் புளித்து போன கதைகளால் அழுத்து போன தமிழ் சினிமாவை புதிய பாதைக்கு அழைத்து வந்தவர்களில் பாலச்சந்தரும் தலையாயவர். இந்த வரிகள் நம் எண்ணங்களை சிறகடிக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான பெருமையான தகவல்களை தாதா சாஹேப் பத்மஸ்ரீ டாக்டர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்று வணக்கம் கூறி, இந்த நேரத்தில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ஐயா அவர்களை பற்றிய சில நினைவலைகள் இதோ உங்கள் பார்வைக்கு. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு முன் முதலாக எழுதிய நாடகம் சினிமா விசிறி. எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவன் வாயிலாக திரைத்துறைக்குள் நுழைந்தவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள். பட்டப்படிப்பை முடித்த கே பாலச்சந்தர் அவர்கள் முத்துப்பேட்டையில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியராக தனது முதல் பணியை தொடங்கினார். 1950ஆம் ஆண்டு சென்னையில் அக்கவுண்டன்ட் ஜெனரல் அலுவலகத்தில் வேலை கிடைத்து பணியாற்றத் தொடங்கினார். கே பாலச்சந்தரின் ராகினி ரெக்ரியேஷன் என்ற குழுவில் நடித்துக் கொண்டிருந்தவர் நடிகர் நாகேஷ். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட நாடகம்தான் நீர்க்குமிழி. யாரிடமும் உதவி இயக்குனராக பணிபுரியாமல் நேரடியாக திரைப்பட இயக்குனராக அறிமுகமானவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள். படம் நீர்க்குமிழி. திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு தயாரித்து கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம் 10ஆம் பசலி. நடிகை சவுகார் ஜானகி நாயகியாக நடித்து தயாரித்து கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம் காவிய தலைவி. உத்தர் பல்குடி என்ற பெங்காலி திரைப்படத்தின் தமிழாக்கமே இந்த திரைப்படம். நடிகர் ஜெமினி கணேசன் நாராயணி பிலிம் சார்பில் நாயகனாக நடித்து தயாரித்த நான் அவன் இல்லை திரைப்படத்தை இயக்கியதும் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களே. கே பாலச்சந்தர் அவர்கள் எழுதி இயக்கிய நாடகம் புஷ்பலதா. 3 கல்லூரி மாணவர்கள் புஷ்பா லதா என்ற 2 பெண்களை பற்றி
விமர்சிப்பதை தான் நாடகமாக எழுதியிருந்தார். ஆனால் நாடகம் முடியும் வரை புஷ்பாவும் வரமாட்டாள், லதாவும் வரமாட்டாள். விறுவிறுப்பான காட்சி அமைப்புகளை உருவாக்கி இயக்கியிருந்த இந்த நாடகம் கே. பாலச்சந்தர் அவர்களுக்கு நல்ல பேரையும் புகழையும் பெற்று தந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நாயகனாக நடிக்க வைத்து இவர் இயக்கிய ஒரே திரைப்படம் எதிரொலி. இவர் இயக்கிய மற்றும் தயாரித்த இரு கோடுகள், அபூர்வ ராகங்கள், தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை, ருத்ரவீணா, ஒரு வீடு இருவாசல், ரோஜா ஆகிய படங்களுக்கு மொத்தம் 8 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன. பாலச்சந்தரின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த ஒரே படம் மேஜர் சந்திரகாந்த். 100 படங்களுக்கும் மேலாக பணியாற்றி இருந்தாலும் எம்ஜிஆரை பாலச்சந்தர் இயக்கியதே இல்லை. அவரது ஒரே படத்துக்கு, தெய்வத்தாய் படத்திற்கு வசனம் மட்டுமே எழுதியுள்ளார். தனது இயக்கத்தில் பாலச்சந்தர் அதிகமாக பயன்படுத்திய நடிகர்கள் ஜெமினி கணேசன், நாகேஷ், மேஜர் சுந்தர்ராஜன், கமலஹாசன், முத்துராமன் ஆகியோர். நாகேஷ் இவருக்கு விருப்பமான நடிகரில் ஒருவராகவும் திகழ்கிறார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளில் படங்களை இயக்கியவர். தமிழ் சினிமாவின் 2 பெரும் நடிகர்களாக திகழும் ரஜினி, கமல் ஆகிய இருவரும் இணைந்து கடைசியாக நடித்த படம் 1979 பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் வெளியான நினைத்தாலே இணைக்கும். பாலச்சந்தர் அவர்கள் வெளிநாட்டில் படப்பிடிப்பை நடத்தி முதல் படம் கமல் ரஜினி நடித்த நினைத்தாலே இணைக்கும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் இவரை பற்றி பல அரிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் நேரமின்மை காரணமாக தற்போது வரவேற்புரையாற்ற நடிகர் திரு வி. தாசரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவு தின விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி, வாழ்த்துகள் மற்றும் இதயம் கனிந்த வணக்கம். நினைவு தினம் அப்படின்னா ஒரு துக்க நிகழ்வாக பார்ப்பாங்க பொதுவாக. ஆனால் இந்த மேடையோ இல்லை இந்த அரங்கமோ இல்லை இந்த நிகழ்வோ வந்து ஒரு துக்க நிகழ்வு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியதல்ல. இங்கே இருக்க அவருடைய மாணாக்கர்கள் அனைவரும், அவருடைய ரசிகர்கள் அனைவரும் அவரை வந்து கொண்டாடுற, போற்றி பாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் இது வந்து அவரை பற்றி பேசுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சிக்குரியது. அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக்க வந்திருக்கிற ஏராளமான வேலைகள், அதுவும் இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இத்தனையும் இருந்து களப்பணி ஆற்றும் ஒரு மிக மும்முரமான, மிக பதட்டமான சூழலுக்கு நடுவில் இயக்குனர் சிகரம் அவர்கள் செஞ்சிருக்கிற தொண்டை அங்கீகரித்து அதுக்கு மரியாதை கொடுத்து அந்த மாண்பை காப்பாற்றும் வகையில் இங்கே வருகை தந்திருக்கிற, தலைமை வகிக்க மேடையை அலங்கரித்திருக்கிற உயர் திரு த. வேலு அவர்கள், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர், மயிலாப்பூர் தொகுதி, அவருக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். அவரை வருக வருக என வரவேற்கிறோம். நிறைய களப்பணிகள் ஓய்வில்லாமல், அதுவும் கடந்த ஒரு 2-3 வாரங்களாக அவங்களுக்கெல்லாம் உண்ணவும் உறங்கவும் நேரம் இல்லாமல் களப்பணியில் இருக்காங்க, மீட்பு பணியில் இருக்காங்க, சீரமைப்பு பணிகளில் இருக்காங்க. இத்தனைக்கும் நடுவில் நீங்கள் இங்கே வருகை தந்து இங்கே எல்லோருடைய மனதையும் குளிர்விச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. தலைமையேற்க வருகை தந்திருக்கும் உயர் திரு பூச்சி எஸ். முருகன் அவர்கள், அவர் அணிந்திருக்கக்கூடிய உடை மட்டும் வெள்ளை அல்ல, வெள்ளை உள்ளம் படைத்தவர். ஒவ்வொரு முறையும் திரைத்துறை, சின்னத்துறை சார்ந்த கலைஞர்கள், தொழிலாளிகள், வல்லுநர்கள் யாருக்கு அந்த சார்ஜ் டவுன் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த சார்ஜ் டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் அவருக்கு தொடர்பு கொண்டு இல்லை அவரை நேரில் போய் பார்ப்போம். அவரை நேரில் பார்க்குறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிக்கலான விஷயம் கிடையாது. யார் வேணும்னாலும் எந்த நேரத்துலையும் வேணால் அணுகக்கூடிய ஒரு தன்மையான, மென்மையான மனிதர். சார் வந்து பேட்டரி கூட இல்லை, அவர் யூபிஎஸ் மாதிரி. ஏன்னா அந்த சார்ஜ் எங்கேருந்து அவருக்குள்ளே வருதுன்னு தெரியாது, அந்த சார்ஜை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். போராளிக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற தாரக மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கும் நேர்மைக்கும் ஒரு உதாரணமாக, திரும்பவும் அதே உதாரணம் தான் சொல்ல வேண்டியிருக்கும். அவருடைய சட்டை எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கோ அதே அளவுக்கு அவருடைய கைகள், மனமும் வெள்ளையானது. மிக நேர்மையானவர், எதையும் சட்டப்பூர்வமாக அணுகக்கூடிய
ஒரு ஆகச்சிறந்த முன்னுதாரணமாக விளங்கக்கூடியவர். அவரும் தன்னுடைய மிக பொன்னான நேரத்தை கொடுத்து இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்ததுக்கு சிரம் தாழ்ந்த நன்றி வணக்கம் சார். சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கிற உயர் திரு விஜி சந்தோஷம் அவர்கள், தொழிலதிபர். உழைப்புக்கான முன்னுதாரணங்கள் அப்படின்னு நம்ம ஏட்டில் எழுதணும், புத்தகத்தில் பதிவு செய்யணும், அச்சிடணும்னா அந்த பட்டியலில் அவருடைய பேரும் அவர் சகோதரர்கள் பேரும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உழைப்பால் எப்படி உயர முடியும், அப்படி உயர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் பிறரையும் எப்படி வாழ வைக்க முடியும், பல குடும்பங்களுக்கு எப்படி வாழ்வு தர முடியுங்கிறதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமாக இருக்கிற ஐயா அவர்கள். அதே போல உழைப்பால் உயர்ந்து எல்லாரையும் அரவணைச்சு இன்னைக்கும் மக்கள் மனங்களில் இடம் பிடிச்சிருக்கிற இயக்குனர் சிகரம் அவர்களின் நினைவு தின விழாவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் மிக பெருமை. நன்றி ஐயா. உயர் திரு டாக்டர் பிரேம்குமார் MBBS அவர்கள், மருத்துவ கண்காணிப்பாளர், பாரதி ராஜா மருத்துவமனை. சாதாரணமாக இந்த 8 மணி நேரம் பணியாற்றக்கூடிய வேலைகள், அது கொஞ்சம் அதில் ஒரு மாற்று சட்டம் வரும்போது ஊரை கொந்தளிச்ச ஒரு கட்டம் வந்தது. ஆனால் இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம்ங்கிற அந்த ஒரு வரையறையெல்லாம் இங்கே வகுக்க முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டா இரவு பகல் பாராமல் உழைச்சி அந்த ப்ராஜெக்ட் அவுட்புட்டை கொடுக்கணும். அப்போ அதில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அந்த பதட்டம், அதை கணக்கிடவே முடியாது, அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பதட்டம், மன அழுத்தத்துக்கு உள்ளாகி சில சமயம் அது உடல் நலத்தையும் பாதிக்கும் போது எங்கள் எல்லாருக்கும் அந்த சஞ்சீவனி மூலிகைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியாக இருந்து உடல் நலத்தை பேணி காக்கிறதுல மிக பெரும் உதவி செய்கிறவங்களில் டாக்டர் பிரேம்குமாரும் ஒருத்தர். அந்த மருத்துவர்கள் அவங்களுடைய பிரதிநிதியாக சார் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நன்றி சார். தனிப்பட்ட முறையில் என் குருநாதர் பாரதி சார் அவர்களுடைய மருத்துவமனையில் அவர் அவர் பேரில் இருக்கிற மருத்துவமனையில் பணிபுரியறதுனால இன்னும் ஒரு விசேஷம் வருது. நன்றி. உயர் திரு மாஸ்டர் பிரபாகரன் அவர்கள். பிரபாகர் சார் சார் உட்காருங்க ப்ளீஸ். மாஸ்டர் பிரபாகர் சார்னு சொன்ன உடனே எல்லாரும் மாஸ்டர் அப்படின்னா அவர் இளைஞராக இருக்கிறதுனால மாஸ்டர் சிறு வயதுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அவர் எங்கள் எல்லாருக்கும் மாஸ்டர். ஒரு நடிகன் எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கணும் களத்தில், படப்பிடிப்பு தளத்தில், அந்த டெடிக்கேஷன், அந்த கமிட்மெண்ட், அதை விட தாண்டி குரு பக்தி. இயக்குனர் சிகரம் அவர்கள் மேலே ரசிப்புத்தன்மையும் வெறியும் கொண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பக்தர்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னா அந்த பக்தர்கள் லிஸ்ட்டில் தலையானவங்களில் பிரபாகர் சார் இருப்பார். இந்த விழா நடக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு, அந்த அளவுக்கு உதவிகள் செஞ்சுருக்காரு. பிரபாகர் சார் இந்த மேடையில் இருக்கிறது இயக்குனர் சிகரத்துக்கே பெரும் மன மகிழ்வை கொடுக்கும். மிக்க நன்றி பிரபாகர் சார். இந்த விழாவை துவக்கி வைக்கிறதுக்காக சங்கத்தின் தலைவர் திரு ராஜேஷ் அவர்கள் இன்னைக்கு வரதா இருந்தது. சில பல காரணங்களால் சாரால் இன்னைக்கு கலந்துக்க முடியாத சூழல். ஸோ அவருடைய பிரதிபிம்பமாக அவருடைய அன்பு சகோதரர் திரு சத்யன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி சார். நடிகர் கலைமாமணி திரு சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு கதாபாத்திரம் செஞ்சு அந்த கதாபாத்திரத்தின் பெயரையே தனக்கு அடைமொழியாக கொண்டு இருக்கிறவங்க வெகு சிலர். அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை தன்னுடைய நடிப்பாலும் பேச்சு ஆற்றலாலும் தன்மையினாலும் பழகும் குணத்தாலும் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்திருக்கக்கூடிய திரு சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்கள். நடிப்பு, தயாரிப்பு, வசனம், இயக்கம், அரசியல்னு ஒரு களம் இருக்கு. எல்லா களத்திலையுமே ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர். எல்லாவற்றிலுமே ஒரு சமநிலையை கையாளக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த திரு சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் சிரிக்க வைக்கக்கூடியவர், சிந்திக்கவும் வைக்கக்கூடியவர். இயக்குனர் சிகரத்துக்கான ஒரு விழா அப்படின்னும் போது எங்கே இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த முன்னாடி ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு
அந்த விழா நடக்கிற இடம் வந்து சில சமயம் நாங்கள் நடுத்தெருவில் நின்று பாபு சார் அவர் வந்து உணவு அன்னதானம் கொடுக்குறேன்பாரு. எந்த தெருவுக்கு வரணும்னு தான் கேட்பாரே தவிர நான் என்ன தெருவுக்கு கூட்டு வந்து நிற்க வச்சுன்னு அவர் சொல்ல மாட்டார். நான் வரேன், சாருக்கான ஒரு விழா எடுக்கிறியா, அங்கே நான் நிற்கிறேன், நீ மேடையில் இருந்தாலும் சரி நான் தெருவில் இருந்தேன், நான் வரேன் கூட நிற்கிறேன். அப்போ வந்து ரமேஷ் கண்ணா சார் மிகுந்த அன்பு உடையவர், இயக்குனர் சிகரம் மேலே பக்தி கொண்டவர். அவர் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறது பெருத்த மகிழ்ச்சி, நன்றி. நியாயமாக திரு பூவிலங்கு மோகன் அவர்கள், அவரை நான் இங்கே வரவேற்கக்கூடாது, ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வரவேற்கணும். ஆனால் தொடக்க காலம் முதலே சங்கத்தின் செயல்பாடுகள், அது கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம், உலகத்திலேயே வந்து நடிகர்களுக்கு, பிரபலங்களுக்கு, விளையாட்டு நிபுணர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரசிகர் சங்கங்கள் இருக்கும். ஆனால் அகில உலகத்தில் நிறைய பேர் இந்த அகில உலக சங்கம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த அகில உலகத்தில் ஒரு இயக்குனருக்கு சங்கம் இருக்குன்னா அது இயக்குனர் சிகரத்துக்கு மட்டும்தான். இதை சாத்தியமாக்கி இருக்கிறதுல மிக பெரும் பங்காற்றி இருக்கிறவர் திரு வி பாபு அவர்கள். அவர் கூட தோளோட தோள் நின்று இது சாத்தியமாக காரணமாக இருந்த பழனி சார், பழனி சார் தயவுசெய்து பெறாத பிள்ளைகளா இன்னி வரைக்கும் இயக்குனர் சிகரத்துக்கு திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் அவங்க இந்த கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் மூலமா சாரோட பேரை எப்படி உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கணும், எல்லாருக்கும் என்ன செஞ்சா அவங்க பேரும் புகழும் இன்னும் பல காலம் நிலச்சி இருக்கும் அப்படிங்கிற அதே சிந்தனை, அதே நோக்கத்தோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விழா நடக்க ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்க பாபு சார், பழனி சார், பூவிலங்கு மோகன் சார், கண்ணப்பன் சார், இவங்க எல்லாருக்கும், விக்ரம் சார், அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி. திருமதி கிரிஜா ரகுராம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் வந்து நமக்கு உதவி தேவைப்படும். உதவிங்கிறது வந்து நடைமுறையில் சில விஷயங்களை செய்யறதுக்கும், பொருளாதார ரீதியாகவும் சில கைட்லைன்ஸ் வழிமுறைகள் கேட்கறதுக்கும் நமக்கு உதவிகள் செய்யறதுக்கு எப்பவுமே ஆட்கள் தேவைப்படுவாங்க வாழ்க்கையில். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் போய் அணுகக்கூடிய மிக மிக அன்பான ஒரு வழிகாட்டி திருமதி கிரிஜா ரகுராம் அவர்கள். அவங்க இந்த மேடையில் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்கிறது மிக்க நன்றி. டாக்டர் மகேஸ்வரி அவர்கள் லைஃப் கிரீன் மருத்துவமனை மூலமா சித்த மருத்துவத்தின் வாயிலா தொடர்ந்து திரைத்துறை, சின்னத்திரை சார்ந்த கலைஞர்களுக்கு மிக பெரும் உதவிகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க உடல்நிலையை பேணி பாதுகாக்கிறதுல, உடம்புன்னு வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா போய் மருத்துவம் பார்த்துக்கிறது ஒன்று, அதை நிரந்தரமாக நம்ம பராமரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அந்த இரண்டாம் முறையில் எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து வழிகாட்டுற டாக்டர் மகேஸ்வரி அவர்களுக்கு பெருத்த நன்றி, மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் திரு முகமது எலியாஸ் அவர்கள் கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கத்தின் பொருளாளர். பொதுவாக இந்த சங்கம் அப்படின்னு வச்சுட்டா செயலாளர், தலைவர், நிர்வாகிகள், மற்ற வர்றவங்க உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு தனி ப்ரெஷர் இருக்குன்னா பொருளாளருக்கு தனி ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி, ஏன்னா இது சாதாரணமான அமைப்பு கிடையாது, இயக்குனர் சிகரத்தின் பேரில் நடக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை அமைப்பு இந்த சங்கம். இந்த சங்கத்தில் வரக்கூடிய நிதி ஒவ்வொரு பைசாவையும் கணக்கு வச்சுக்கிட்டு அது பதில் சொல்லக்கூடிய, ஏன்னா சார் பேருக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அயராம உழைக்கக்கூடிய முகமது இலியாஸ் சார் அவர்களுக்கு நன்றி. இயக்குனர் சரண் அவர்கள், ஒரு குருநாதருக்கு எத்தனையோ மாணாக்கர்கள் இருக்கலாம். அந்த குருநாதர்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு வெளியே போய் அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிச்சு பேரும் புகழும் பெற்று ஒரு அந்தஸ்துக்கு வந்த பிறகும் தனக்கு அஸ்திவாரம் அமைச்சு கொடுத்த அடித்தளமாக இருக்கிற குருநாதர் மேலே அதே பக்தியோடையும் அதே விசுவாசத்தோடையும் அதே நன்றியோடையும் இருந்து அவர் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வாக இருந்தாலும் வந்து கலந்துக்கிட்டு தன்னுடைய நன்றி கடனை செலுத்துகிற வகையில் திரு சரண் அவர்கள் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி.
நன்றி சார். இந்த சங்கத்தின் கௌரவ ஆலோசகராகவும் இருந்து எங்களை வழி நடத்துறதுலையும் அவர் ஒரு சீர்மிகு பணியாற்றி வராரு. அதுக்கும் அவருக்கு தனிப்பட்ட நன்றிகள். சார் பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசாம இந்த வரவேற்புரை முழுமையடையாது. அதனால பெரியவங்க ஒரு 2 நிமிடம் அனுமதிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். வெள்ளை உடை வேந்தர், தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஏன் முப்பாட்டன் வள்ளுவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, எங்க ஆசானுக்கு ரொம்ப பிடித்தவர், அவரை ஆக்கர்ஷித்தவர் ஐயன் வள்ளுவர். சொன்ன குரலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தவர் இயக்குனர் சிகரம் டாக்டர் பத்மஸ்ரீ கே பாலச்சந்தர் அவர்கள். பொதுவாக நட்சத்திரங்களை வச்சு படம் எடுத்து அந்த ஒரு படைப்பை மிக பெரும் வெற்றியாக்குறது நடைமுறையில் இருக்கிற இயல்பு. ஆனால் தன் திரைப்படங்கள் படைப்பின் வாயிலா நட்சத்திரங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி கே பாலச்சந்தர் அவர்கள். அவர் யாரையும் சார்ந்தில்லை. அவர் கிங்காகவும் இருந்தார், கிங் மேக்கராகவும் இருந்தார். அது சாதாரணமான ஒரு சாதனை இல்லை. அதுவும் இத்தனை ஆண்டுகளில் இன்னைக்கு திரைத்துறையை ஆக்கிரமிச்சிருக்கிற, திரைத்துறையில் வழிவந்திருக்கிற எத்தனையோ நட்சத்திரங்கள், பிரபலங்கள் வெறும் புகழால மட்டுமே பிரபலம் அடையாம அவங்களுடைய ஆற்றலாலையும் பிரபலம் அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மூலக்கருவா, மூல சக்தியா இருந்தவர் இயக்குனர் சிகரம் அவர்கள். அதனால தான் அவரோட நினைவு தினத்தை ஒரு துக்க நிகழ்வாக கொண்டாடாம இதை ஒரு விழா மாதிரி கொண்டாடுறோம். ஏன்னா கடவுளுக்கு பண்டிகை கொண்டாடுற மாதிரி இது. தினம் தினம் வீட்டில் பூஜை செய்கிறோம், கடவுளை சாமி கும்பிட்றோம். ஆனாலும் ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு திருநாள், கிறிஸ்துமஸ் திருநாள் அப்படின்னு வரும்போது நாம் அந்த கடவுளுக்கு, அந்த பண்டிகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தனிப்பட்ட விதத்தில் கொண்டாடுற மாதிரி தான் இது. நினைவு தினம் அப்படின்னு உடனே இன்னைக்கு தான் அவரை நினைக்கிறோமான்னு கிடையாது. தினம் 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 நினைக்கிறோம். அனுதினமும் அவரை நினைப்பதை எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல நினைச்சு அதை பாராட்டி கொண்டாடுறதுக்கு தான் இந்த நினைவு தின விழா. திரைத்துறையில் ஒரு சரித்திரம் உண்டு. பொதுவாக உலக சரித்திரத்தில் இந்த கிபி கிமுன்னு சொல்லுவாங்க. திரைத்துறை சரித்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேபி 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 அப்படின்னு ஒரு வரையறை கூட வகுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தனக்கு முன்ன இருந்தவங்களுக்கும் பின்ன இருந்தவங்களுக்கும் இடையில நின்று இருதரப்புக்கும் ஒரு நியாயத்தை செய்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டி இன்னைக்கு வரைக்கும் படைப்புகளை வெளியிடக்கூடியவங்க அவருடைய படைப்புகள்லேருந்து ஏதாவது ஒரு நாட், ஏதாவது ஒரு கருவை எடுக்காம இங்க ஒரு படைப்பை உருவாக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினவர் இயக்குனர் சிகரம் அவர்கள். பாமா விஜயம், சிரிப்புக்கு அதை விட வேற என்ன வேணும்? எதிர்நீச்சல், சிரிப்புக்கும் சிந்திப்புக்கும் அதை விட வேற என்ன வேணும்? சிந்து பைரவி, உணர்ச்சி மிகுதி, அந்த உணர்ச்சிகளில் திளைச்சி அரங்கத்தை விட்டு வெளியே வரவங்க கண்களில் கண்ணீரோட வராத இருந்தவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. இப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி ஆஃப் படைப்புகள், இந்த படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கே இயக்குனர் சிகரம் அவர்கள். அவர் பேரில் செயல்படுற இந்த சங்கம் ஒரு பொழுதுபோக்கு அமைப்பாக இல்லாமல், பொதுவாகவே நாட்டில் இப்போ அமைப்புகள் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஒரு பேரை வச்சு உறுப்பினர்களை சேர்த்து நிதியை திரட்டி, அந்த நிதி திரட்டுறதன் மூலமாக நாங்கள் தான் அதிக நிதி திரட்டணும்னு சொல்லி சில அமைப்புகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாங்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறோன்ற பேரில் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அவங்க கை தாழ்ந்து இவங்க கை உயர்ந்து நாங்கள் அது இல்லை அமைப்பின் நோக்கம், அது அல்ல. நம்மை சார்ந்தவர்களுக்கு மட்டுமில்லாமல் அத்தனை பேருக்கும் கொண்டு போய் உதவிகளை சேர்க்கிறதும், அந்த அமைப்பில் ஒரு ஒழுக்கத்தோடு செயல்பட்டு அந்த அமைப்பை சார்ந்த அத்தனை பேருக்கும் மாண்பையும் மரியாதையும் கொண்டு வரக்கூடியது தான் ஒரு அமைப்பின் நோக்கம். அதுதான் கொள்கையாகவும் இருக்கணும். அதை இந்த சங்கம் இன்றளவும் நிறைவேற்றிக்கிட்டு வர்றது பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. அந்த நிகழ்வில் ஒரு பங்கெடுத்துக்கிறது எனக்கும் மகிழ்ச்சி. அந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். தொடர்ந்து இருந்து இந்த நிகழ்வை இறுதி வர சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு வந்திருக்கிற விருந்தினர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற இயக்குனர் சிகரத்தின் ரசிகர்கள், பக்தர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோளை முன்வச்சு விடைபெறுகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முன்னேறி செல்லும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் பல ஃபெசிலிட்டிஸ்
எல்லா சங்கங்களுக்கும் சரி, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி செய்யணும். அதாவது கல்வி, மெடிக்கல் எல்லாமே என்னென்ன முடியுமோ அது செய்யணும் அப்படிங்கிற வந்து ஒரு நோக்கத்தோட மார்னிங் ஸ்டார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மிஸ்டர் செல்லசுவாமி அவர்களுக்கு முதல்ல நாங்கள் KBRS மூலமாக அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம். என்னென்னா, அவரும் நம்ம கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் சார்பாக முக்கியமாக வந்துட்டு கேபி சாருடைய சிஷ்யன் கேமராமேன் கவிதாலயா பாபு, அந்த பாபு தான் ரொம்ப மெனக்கெட்டிருக்காப்புல நிறைய விஷயங்களுக்கு. நாங்கள் இவ்வளவு நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அது ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஒன் மேன் ஷோவாக அவ்வளவு வந்து அவர் மெனக்கெட்டு, ஏன்னா ஐடியாஸ் நிறைய பேருக்கு வரும், ஆனால் எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குது. எக்ஸிக்யூஷனுக்கு வந்து பல பேருக்கு அந்த ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் இறங்கி வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அலுவல் வேலைகள் அந்த மாதிரி இருக்கும்போது இறங்கி வேலை செய்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்யணும் இல்லையா? அந்த ஆக்கப்பூர்வமாக செய்கிறது வந்து நம்ம கவிதாலயா பாபு. மார்னிங் ஸ்டார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து எங்களுடைய கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் பாபுக்கே வந்து ஒரு லெட்டரை கொடுத்துட்டாங்க. Happy to appoint you as a coordinator in a Morning Star charitable trust. You will be the one point of contact for cine industries for Dr. Agarwal Eye Hospitals. ஸோ அப்படி ஒரு கான்டாக்டில் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஒரு கன்சிடரேஷன் பாலச்சந்தர் சார் மேலே உள்ள ஒரு மரியாதையினால் எங்கள் கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்துக்கு வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு சலுகையோடு வந்து ஒரு பெரிய சலுகை அவங்க தராங்க. அவங்க வந்து அந்த மெம்பர்ஸுக்கு மட்டுமல்ல அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து அந்த ஃபெசிலிட்டிஸை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து KBRS மூலமாக அவங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். லைஃப் கிரீன் ஹாஸ்பிட்டல் மேடம் M. மகேஸ்வரி அவங்க வந்து அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் மூலமாக இதே மாதிரி வந்து நம்ம பாபுவுக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டு பாபு அவங்கக்கிட்ட பேசி அதே மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை இங்கே வாங்கியிருக்காங்க. அதாவது இலவச மருத்துவ ஆலோசனை, வெளிப்புற மருத்துவ சிகிச்சை, 50% சலுகை, இப்படின்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து தமிழ்நாடு திரைப்படம் மற்றும் சின்னத்திரை ஒளிப்பாதையாளர் சங்கத்துக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன அண்ட் அதே மாதிரி டாக்டர் அகர்வால் ஹை ஹாஸ்பிட்டல் கூட தமிழ்நாடு திரைப்பட மற்றும் சின்னத்திரை ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்துக்கும் இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களுடைய மெம்பர்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒவ்வொரு சங்கத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் டைரெக்டாகவே அவங்களுடைய லெட்டர்ஸை கொடுத்துட்றாங்க. இதில் முக்கியமாக எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கம், அதை நான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா என்ன தான் நான் பெரிய திரையில் இருந்தாலும் சின்னத்திரை வந்து என்னை வந்து பெரிய அளவில் வந்து எல்லாரோடையும் போய் சேர்த்தது, ஒரு வீட்டுக்குள்ளே போய் சேர்த்ததுன்னு நான் சின்னத்திரை, அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது விஷயமா எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் சிவன் ஸ்ரீனிவாசனுக்கு டைரெக்டாகவே டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலும் சரி அவங்களும் சரி ஒரு டைரக்ட் ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ப்ரப்போசல் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரிவிலேஜ் கார்டு. எல்லாருக்குமே ஒரு கார்டு வந்து அவங்க இஷ்யூ பண்ணிடுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் எங்களுடைய தலைவர் கலைமாமணி ராஜேஷ் சார் பேர்லேயே ஒரு டைரெக்டாகவே ஒரு லெட்டரை கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு அவர் டிஸ்கஷன் ரிகார்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் ப்ரிவிலேஜ் கார்டு ஃபார் யோர் சினி அசோசியேஷன் மெம்பர்ஸ். எல்லாருக்குமே இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த அவங்க கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இங்கே வந்திருக்கிற மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள், சீஃப் கெஸ்ட் அவங்க மூலமாக வந்துட்டு இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம் நாங்கள். ஸோ இந்த ஒட்டுமொத்த சங்கங்கள் அவங்க பெறறதுக்காக என்னென்ன நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதனுடைய இது இந்த இடத்துல நாங்கள் வந்து ஸோ இந்த நேரத்தில் மார்னிங் ஸ்டார் ட்ரஸ்ட்டையும் நாங்கள் வந்து தேங்க் பண்ணணும். அவங்க மூலமாக இந்த ஃபெசிலிட்டிஸை நாங்கள் இந்த இடத்துல வந்து சீஃப் கெஸ்ட் மூலமாக நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம்.
இந்த நேரத்தில் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் GM சார், I request him to come to the dais, please. Yeah, please come, sir. We are honored. We are very much honored for your presence. Please come. Yes, sir. One, sir. We'll give the facility. தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர், தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் துணைத் தலைவர், தென்னிந்திய நடிகர் சங்கம் உயர்திரு பூச்சி எஸ் முருகன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். சிறப்புரைன்னு சொன்னாங்க, ரொம்ப சுருக்குரை தான். கேபி சாருடைய 9ஆவது ஆண்டு நினைவு நாளில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். ஏன்னா அது ஒரு நினைவு நாளாக இல்லை, தாசரி சொன்ன மாதிரி உதவி செய்கிறது அதான் முக்கியம். சோஷியல் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அவருடைய பேரில் அவர் பிறந்த நாளோ நினைவு நாள்லேயோ இன்றைக்கி உள்ளே போயிட்டு வந்தேன். மெடிக்கல் கேம்ப் நடக்கு. அந்த மெடிக்கல் கேம்பில் நம்மளுடைய கலைத்துறையை சேர்ந்தவர்கள் அல்லாமல் ரசிகர்கள் எல்லாரும் உள்ளே இருக்காங்க. இதில் ஒரு பெரிய சுயநலமும் இருக்குது எனக்கு. தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. இதில் அவங்களுக்கும் மருத்துவ கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. தாசரி உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சார். ஏன்னா தாசரி பொறுத்தவரையில் அவர் என்ன சொன்னார், நேர்மை என்ன, அவரோட பழகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்களாம் நேர்மையாக இருக்கோம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரை பழக தெரிஞ்சுக்கணும், ஒருத்தரை வேணும்னா அவருடைய நண்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. நான் அவருடைய நட்பில் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தவறான வார்த்தைகளோ, தவறான செயல்களோ, தவறான சஜஷனோ இருக்காது அவர்கிட்ட. எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு தான் இருப்பார். அதே போல் நிறைய பேசலாம். ஆனால் அதே போல் அண்ணன் என்னுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூர் வேலு அண்ணன் வந்திருக்காரு. எப்படி வந்தாருன்னு எனக்கே புரியல. ஏன்னா இதே மாதிரி சூழ்நிலையில் 10 நிமிஷத்துக்கு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம். நாங்களாவது எப்போது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு நாளைக்காவது ஒரு நிகழ்ச்சி வச்சுப்போம். அவர் ஒரு நாளைக்கு 10 நிகழ்ச்சி வச்சுப்பார் வேலு. ஏன்னா அந்த தொகுதி அப்படி, மயிலாப்பூர் தொகுதி அப்படி. வேலன் அவர்களுக்கும் ஐயா சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கும் சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும், டாக்டர் பிரேம்குமார், ஜெகநாதன், மாஸ்டர் பிரபாகரனை பார்த்த உடனே கேபி சாருங்க வந்துடும். ராஜேஷ் என்ன வர முடியல, மருத்துவமனையில் இருக்கார், நல்லா இருக்கார். ஏன்னா நேற்று காலையில் கூட அவர்கிட்ட பேசினேன். அவர் 20 நாளைக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூரில் போகிறப்போ உடல்நிலை சரியில்லாமல் அட்மிட் ஆனார். இப்போ நல்லா இருக்கார். அதே மாதிரி அண்ணன் சிவன் சீனிவாசன், ரமேஷ் கண்ணா, அது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, பூவிலங்கு மோகன், அவங்க தான் என்னை கூப்பிட்டது. மற்றும் ரசிகர்கள் கேபி பாலச்சந்தர், கேபி சாருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இங்கே எல்லாரையுமே நான் கிரியேட்டராக தான் பார்க்குறேன். கேபி சார் எப்படியோ அதே மாதிரியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் பல பேர் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அவங்களுடைய நண்பராக இருந்திருப்பீங்க, அந்த படத்தில் நடிச்சிருப்பீங்க. நடிகர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து டெக்னீஷியன்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க நான் பார்த்தேன். ஸோ அவர் மீது உள்ள அன்பு தான் காரணம். இவர் தாசரி சொன்னார், நான் எல்லாருக்கும் சார்ஜ் போல் இருப்பேன்னு. கேபி சார் ஃபங்க்ஷனுக்கு வந்தாவே சார்ஜ் ஏறிடும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவர் படத்தில் நடித்ததில் எங்கள் அப்பா நடிச்சிருக்காரு. அந்த செட்டே டென்ஷனில் இருக்குமா. கேமராமேனிலேருந்து கேபி சார்லேருந்து அந்த அந்த கிரியேட்டரு, அந்த சீனு, அந்த அவுட்டோர் யூனிட்டு எல்லாமே அந்த சீனு முடிகிற வரைக்கும் அந்த டென்ஷன்லேயே இருக்குமா. ஸோ சார்ஜ் இருந்தால் தான் டென்ஷன் அப்படி நிற்க முடியும். ஸோ அந்த சார்ஜ் கேபி சாருடைய இன்றைக்கி நினைவு நாளில் அதை பற்றி சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மெடிக்கல் கேம்பு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. இது பின்னாடி எல்லா கண் பார்வை, கார்டியாலஜிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. முடிஞ்சால் நான் கூட ஃபஸ்ட்டு போய் பிபி பார்த்துட்டு தான் போக போகிறேன். ஏன்னா அரசியல்வாதிக்கு எல்லாம் பிபி இருக்கும். ஆனால் எங்களை போன்ற நாங்கள் எடுத்த ட்ரைனிங் எங்களுக்கு அப்படி இல்லை. அடுத்தவங்க தான் நாங்கள் பிபி வர வைப்போம். அது வேலுக்கு தெரியும். ஏன்னா நான் சில விஷயங்களில் இப்பெல்லாம் எழுதி வச்சு நாங்கள் கொண்டு வந்துடுறோம்.
படிச்சிடுறோம், சிக்கலில் மாட்டிக்கூடாதுன்னு. ஏன்னா அப்படி நாங்கள் மாட்ட மாட்டோம், இருந்தாலும் பேசாததை பேசுனாங்கன்னு சொல்லி அதை ஒரு கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சங்கத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கேபி சார் ஒரு டைரக்டர், இயக்குனர். அந்த கேபி சார் இயக்குனர்னா அந்த இயக்குனர் ரசிகர் தான் வச்சுருப்பாங்க பொதுவாக. ஆனால் இது அப்படி அல்ல. அவருடைய சங்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்காங்க, எல்லா பேரும் மிக்ஸ், நடிகர்கள் இருக்காங்க, இயக்குனர் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கம். அந்த சங்கத்தில் ஒரு பயன்கள் பாருங்கள், எனக்கு நான் நிறைய எங்கள் நடிகர் சங்கம் இருக்குது. நாங்கள் நடிகர் சங்கத்தில் மெடிக்கல் கேம்ப்லாம் நடத்துகிறோம். ஆனால் மெடிக்கல் கேம்ப் மேடம் இப்போ 2 இதை இப்போ திறந்தாங்க. அது என்னென்னு கேட்டேன். ரசிகர்களுக்கு இந்த மெடிக்கல் கேம்புக்கு உண்டான ஐடென்டி கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய விஷயம் உண்மையாகவே. சங்க உறுப்பினர்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இவர் நம்ம தாசரி சொன்ன மாதிரி ரசிகர்கள் ரசிகர்கள் யாருக்கு ரசிகர் மன்றம் வைப்பாங்கன்னு சொன்னால் ஹீரோக்களுக்கு தான் வைப்பாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் பாலச்சந்தர் சாருக்கு இயக்குனருக்கு ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கி வச்சுருக்காங்கன்னா அது பெரிய விஷயந்தான். நான் அதை ரொம்ப பெருமையோடு இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி கேபி அவர்களை நான் எப்பவுமே நானும் அவருடைய ரசிகனாக தாங்க வரேன். அதே கேபி அவர்களை பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா சினிமா காரணம் என்னென்னா, சினிமா என்றாலே பொழுதுபோக்கு என்று இருந்ததை புரட்சிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அதே போல் கேபி சார் வழியில் தன்னுடைய பாணியில் அவர் எக்ஸலண்ட் பண்ணுவார், கிரியேட் பண்ணுவார். உங்களுக்கு குறிப்பாக பெண் விடுதலை, அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா பெண் விடுதலை, பெண்ணுக்கு சம உரிமை, சாதி வேறுபாடுகள் உள்ளிட்ட பல கருத்துக்களை துணிச்சலாக சொல்லவர். அது பிரச்சாரமாக இல்லாமல் ரசிக்கும்படி சொன்னது அவருடைய சாதனை. அவரின் படங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருக்குறள், ஏதாவது ஒரு 2 படத்தில் திருக்குறள் இருக்கும். அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீனோட வரும் அந்த திருக்குறள். அதே போல் ரஜினி, கமல், ராஜேஷ், ஏன் அதுவரை காமெடி நடிகராகவே இருந்த நடிகர் நாகேஷ் அவர்களை நீர்க்குமிழி படத்தின் மூலமாக கதாநாயகியை மாற்றுதே கேபி தான், டைரக்டர் ஐயா தான். இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர், கதாநாயகி சில ஹீரோயினை மையப்படுத்தி படங்கள் புதுமை என்கிறார்கள். இப்போ நிறைய ஹீரோயினை வச்சு படம் எடுத்து புதுமைங்கிறாங்க. ஆனால் அதை 1970லேயே கேபி சார் செய்து விட்டார். சிந்து பைரவி, உன்னால் முடியுமா, எதிர்நீச்சல், நீர்க்குமிழி, வறுமை நிறம் சிகப்பு, அவள் ஒரு தொடர்கதை, தண்ணீர் தண்ணீர், அதெல்லாம் எவ்வளோ பெரிய படம். எல்லாம் மறக்க முடியுமா? என்ன முடியவே முடியாது. சும்மா மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி நீங்கள் நான் பார்த்துருப்பேன், தில்லுமுழு படம் பார்ப்பேன், ரிலாக்ஸ் ஆகிடுவேன். ரஜினி சாரை அப்படி காட்ட முடியுமாங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் அவர். அதில் தேங்காய் சீனிவாச எங்கள் ஊருக்கார், அவர் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி. இப்போ ஸ்ரீவைகுண்டம் தான் எங்கள் தூத்துக்குடியிலே பாதி காணாமல் போயிடுச்சு. அவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் தேங்காய் சீனிவாசன். எங்கள் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடியில் தான் எங்கள் இதில் இருந்தார். அந்த புதுக்குடி மக்களை பற்றி இன்றைக்கி நிறைய பத்திரிகை நண்பர்கள் நிறைய எழுதியிருக்காங்க. என்னென்னா உண்மையிலேயே அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே ட்ரெயினில் வந்த பயணிகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதை அந்த நேரத்தில் சொல்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் 9 தேசிய விருதுகள், 13 ஃபிலிம்பேர் விருதுகள், பத்மஸ்ரீ, தாதா சாஹிப், இதெல்லாம் யாராலும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு பரிசுகள் வாங்கி தேசிய விருதுகள் வாங்கினது ஐயா பாலச்சந்தர் தான் நினைக்கிறேன். இன்று அவர் இல்லை என்றாலும் அவர் படங்கள் மூலம் அன்றும் இன்றும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் படம்லாம் அவருடைய நிலவை போற்றி என்னை கூப்பிட்ட இந்த நிகழ்ச்சி கூப்பிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் எந்த அளவுக்கு கேபி சார் மேலே ஒரு பற்று வச்சுருக்காரு, ஒரு பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பாபு விடாமல் இவரை பார்த்து இவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு, ஏன்னா எங்கள் கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் பாலச்சந்தர் சாருக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிலை வைக்கணும், அவர் பேரில் ஒரு ரோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் நாங்கள் ஃபீல் பண்ணி முதல்ல நான் பாபு பார்த்தது இவர் தான். இவருடைய அட்வைஸ் பேரில் இவரை மெனக்கெட்டு அதுக்கான முயற்சிகளை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொன்னார். முறையாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவர் கரெக்டாக சொல்லி அது பிரகாரம் நாங்கள் போய் இவர்கிட்ட நாங்கள்
ஹெல்ப்புக்கு போயிருக்கோம். அது ஒரு அளவுக்கு அது ஒரு ஷேப்புக்கு வந்தாச்சு. அதுக்கு வந்து முதல்ல இந்த நேரத்தில் கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் மூலமாக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் அண்ணன் சொன்னார், ரொம்ப மிகையாக சொன்னார். அதில் உண்மை என்னன்னு சொன்னால், பாபுனை வந்து கேட்டாங்க. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய சினிமா உலகத்தில் இருக்கிற பெரும் நடிகர் ரஜினி கமல் சாருடைய கடிதங்கள்லாம் அந்த லெட்டரில் இருந்தது. அவருடைய தெருவிலையோ அவருடைய இருந்த இடத்துக்கு அருகிலேயோ அவருக்கு பேரோ அவருடைய ஒரு உருவச்சிலையோ வைக்கணும்னு சொன்னாங்க. இது வந்து மாண்புமிகு முதல்வர் கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுங்கன்னு சொன்னேன். அதே போல் அவங்க வந்தாங்க, முதல்வரை பார்த்தாங்க. பார்த்த 15 நாளில் அது கவர்மெண்ட்டுக்கு போச்சு. கவர்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன், ஐ திங்க் கார்பரேஷனில் வந்து ஆர்டர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டில் இருந்து திருப்பி மாஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன். அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அது நடைபெறும் என்று புரியுது. மறுபடியும் அவருக்கு நாங்கள் இந்த நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். டைரக்டர் சரண் சார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அஜித் சாரோடைய ஹிட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொடுத்தவர். அவர் வந்து கேபி சாரோடைய வந்து மாணவரில் வந்து ரொம்ப ஒரு பாசத்துக்குரிய மாணவர் சரண் சார். அவர் கேபி சார்கிட்ட வரும்போது எப்படின்னா, இவர் முதல்ல பத்திரிகைகள் அது இதெல்லாம் உண்டு. இவர் நல்ல வரைவார். இவர் வந்து ஒரு சின்ன வந்து அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு பத்திரிகையில் வந்துட்டு ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு குட்டில் ஒன்று வரைஞ்சி அவர் கேபி சாருக்கு அமிச்சார். அந்த வரைஞ்ச விதமே அவருக்கு பிடிச்சிருந்து இம்மீடியட்டாக வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச அளவில் இம்மீடியட்டாக அவரை வர சொல்லி அன்னிலேருந்து கேபி சாரோட வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணார் அஸ் அ கோ டைரக்டர். அவர் அதுக்கப்புறம் ஹிட் ஃபிலிம்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. அவருக்கு இப்போது கொஞ்சம் இந்த ஷூட்டிங் சம்மந்தமான சில வேலைகள் இருக்கிறதுனால ஒரு 2 minutes பேசிடுறேன்னு சொன்னார். முதல்ல நான் வந்து சீஃப் கெஸ்ட்டையும் அதை நான் சொல்லிட்டேன் நான். ஸோ ப்ளீஸ் கம் சரண் சார், மை டியர் ஃப்ரெண்ட். என்னை முதலில் பேச அனுமதித்த சீஃப் கெஸ்ட்டுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தன்னை தோளாக்கி எங்களை எல்லாம் ஆளாக்கிய இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து நினைவு தினம் அப்படிங்கிறத விட இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருமண மேடை மாதிரி இருக்கிறதுனால அவருக்கும் கலை உலகத்துக்கும் நடந்த ஒரு திருமண நினைவு நாள் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து நினச்சிக்கலாம். எனது வந்து ரொம்ப சின்ன அஜெண்டா தான். நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் அவர் வந்து கூடிய சீக்கிரமே வருங்கால அமைச்சரும் கூட. அவருக்கும் திரு பூச்சி முருகன் அவர்கள், நீங்கள் பூச்சி முருகன்னா பூச்சின்னா சின்னதாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷ் படத்துலலாம் பார்க்குற மாதிரி வர மிகப்பெரிய ஒரு பூச்சி மாதிரி தான் அவர். இந்த கலை உலகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக தொடர்பு வந்து அவர் தான் எங்களுக்கு. ஸோ அவரையும் இந்த மேடையில் வச்சுக்கிட்டு நான் என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வாரன் ரோடு அப்படிங்கிறது வந்து, அதாவது நம்ம கோடு போட்டால் ரோடு போடுவாங்கம்பாங்க. ஆனால் இந்த கோடு, இந்த போட்ட ரோடு, இந்த வாரன் ரோடு திரையுலகில் போட்டிருக்கிற அழுத்தமான கோடு வந்து ஏராளம். அது ரோடு மட்டும் கிடையாது, எங்களை பொறுத்தளவில் அது வந்து ஒரு அட்சரேகை தீர்க்க ரேகை மாதிரி. ஸோ அந்த வாரன் ரோட்டுக்கு கண்டிப்பாக பரிசீலனை செய்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களது பெயரை சூட்டுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அண்டு இந்த கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை வந்து ரொம்ப அழகாக திறம்பட எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற பாபு அண்ட் பழனி, கண்ணப்பன், இலியாஸ், இந்த மாதிரி நிறைய பேர், அவ்வளோ ஒரு நல் உள்ளங்கள். அவங்க வந்து என்னை பொறுத்தளவில் அவங்க நேரடியான கேபி சார் வாரிசுகள். அவங்க மூலமாக இந்த உலகத்துக்கு பல நன்மைகள் வந்து தொடர்ந்து நடக்க இருக்குது. அவருடைய பெயரை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும், தலைமையாற்றவும் வருகை தந்திருக்கும் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு தா வேலு அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேபி சாருடைய உடல் மறைந்தாலும் உயிராய் இன்று நம்முடைய அனைத்து உள்ளங்களிலும் நிறைந்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் வகையிலே
மிகவும் மகிழ்வோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ரசிகர் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளே, கேபி சாரின் விதைகளாக இருந்து உயர்ந்து நிற்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற விழுதுகளாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் பூச்சி முருகன் அவர்களே, ஐயா விஜி சந்தோஷம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நிறைய பணிகள் இருந்தாலும் கேபி சார் அப்படி என்று சொன்னால் எனக்கு அவர் மீது ஒரு தனிப்பட்ட மதிப்பு மட்டுமல்ல, அவன் ரசிகரும் கூட. இன்னும் அதை தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மயிலாப்பூர் மக்களின் பிரதிநிதியாக அங்கே பிறந்தவன் என்ற முறையிலே நான் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன். என்னதான் மரத்திலிருந்து பூக்கள், கனிகள், காய்கள் எல்லா இடத்துக்கும் சென்றாலும் மரம் இருக்கிற இடம்தான், அந்த மரம் வாழ்கின்ற அந்த நிழல் இருக்கிறது இல்லையா, அந்த இடம்தான் மயிலாப்பூர். அந்த மரத்தின் நிழலில் இருந்து கொண்டிருப்பவன் நான். ஆகவே அந்த வகையிலே ஒரு தகுதியோடு பெருமையோடு இங்கே நிற்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்கிறேன். அதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நம்முடைய ரசிகர் மன்ற நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கேபி சாரை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். எனக்கு வரவேற்புரை ஆற்றும் பொழுதே நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு. அதற்கு முன் பூச்சி முருகன் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது நாடகத்தில் ஆரம்பித்து சினிமாவில் வந்து சின்ன திரையையும் பெரிய புகழ் நாட்டி ஒரு, அதாவது துருவ நட்சத்திரம் என்று நான் சொல்லுவார்கள், அதேபோல் கேபி சார் அவர்கள் திகழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் நினைவு நாளிலே அவர் புகழை பேசுவதிலே நிச்சயமாக பெருமை அடைகிறேன். அதே மட்டுமல்ல, இந்த சங்கத்தை சொல்லியாக வேண்டும். ஒரு சங்கம் எதுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த அளவிலே அவர் மறைவுக்கு பிறகு இந்த சங்கத்தை தொடங்கி நல்ல பல விஷயங்களை இங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மேலும் மேலும் வளர்ந்து இது போன்ற நிறைய பணிகளை சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த சங்கத்தின் சார்பிலே இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் மூலமாக சில முயற்சிகள் நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி பூச்சி முருகன் சார்கிட்ட நாங்கள் பேசணும்னு சொன்னீங்களா, அதே மாதிரி அவர் எல்லாமே முறையாக இருக்கணும்னு சொன்னதில் முறையாகவே நாங்கள் ஆல்ரெடி திங்க் பண்ணதுனால நம்ம மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கையிலையும் நேராக போய் இந்த அந்த பெட்டிஷன் வந்து அவர் கையிலையும் ஒரு காப்பி நாங்கள் கொடுத்து ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவரும் வந்து கண்டிப்பாக கேபி சார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்குங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அதுலேயும் வந்து நம்ம கவிதாலயா பாபு சாரோட பங்கு உண்டு. அதே மாதிரி கவிதாலயா சார்பாக மேலிடத்துலேருந்து எல்லோரும் அவங்களும் வந்திருந்தாங்க சாரை பார்க்குறதுக்கு. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக நம்ம கூப்பிட போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஏற்பட்ட நம்ம சென்னை மாவட்டமாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரியும் வெள்ளப்பெருக்கு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோன்னு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் வந்து அந்த மருத்துவ உதவி, உணவு, அன்னதானம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம், எங்கேயுமே கிடைக்காம இருந்தது. இந்த நேரங்களில் தன்னோட நண்பர்களோடையும் நம்மளோட மருத்துவ குழுவோடையும் அங்கெல்லாம் போயிட்டு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் உயர்திரு டாக்டர் பிரேம்குமார் ஐயா அவர்களை சிறப்பு உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் பிரேம்குமார் சாருக்கு வந்து நம்ம இவங்க கொஞ்சம் அவங்க கிளம்ப வேண்டியிருக்கு, பூச்சி முருகன் சாரும் வேலு சாரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சாருக்கு வந்து ஒரு மொமெண்ட்டை கொடுத்துடலாம் டாக்டர் பிரேம்குமார் சாருக்கு. ப்ளீஸ். K. Balachandar Rasigar Sangam and Morning Star Charitable Trust jointly presents Excellence Award for Medical Services to Dr. S. D. Premkumar, MBBS, BLO, Medical Superintendent, Bharat Raja Hospital, Chennai.
சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் சிவன் ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள் வந்து சின்னத்திரைக்கு கொடுத்த ஃபெசிலிட்டிஸு அது மூலமாக சிவன் ஸ்ரீனிவாசன் சார், ஜெயந்த் அண்ட் பரத் ப்ளீஸ் கம் நாங்கள்லாம் ஒன்று. டாக்டர் மகேஸ்வரி மேடம் சித்தா ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் அதுவும் வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கும் இருக்குது அண்ட் மற்ற சங்கங்களுக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் மகேஸ்வரி மேடத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நிஜமாகவே வந்து அவங்களும் ஒரு பெரிய ரசிகர் பாலச்சந்தர் சாருக்கு. நினைவு நாள் அதுமா அவர்களுடைய சாதனைகளை நினைவு கோரும் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட சேர்ந்து நானும் பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் ஒரு மருத்துவராக ஒரு 2-3 விஷயம் மட்டும் இதை தொடர்புடையதாக நாங்கள் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. பொதுவாக வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுங்கிறதா பழமொழி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் நோய்களை குணமாக்குற ஒரு மருத்துவராக எங்களுக்கு நாங்கள் சில நேரம் சோர்வடைய நேரத்தில், சில நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய படம் வந்து இயக்குனர் சீக்கிரவருடைய படம் தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த தில்லுமுள்ளு படம். இது வந்து நான் ஒரு 500-600 தடவை மேலே பார்த்துருப்பேங்க. இது உண்மை. ஒவ்வொரு தடவையும் அந்த படத்தை பார்க்கும்போதுமே இன்றைக்கி பார்த்துட்டு மதியானம் பார்த்தா கூட அது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது இந்த படம். அது இந்த ஜெனரேஷனில் இருக்கிற டைரக்டர்ஸ் கூட அதை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால தான் அவருக்கு இயக்குனர் சிகரங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்குறோம். சிகரங்கிறது அடைய முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் சிகரம்னு வச்சுக்கிறதால அந்த நேரத்தில் நேற்று இரவு கூட ராஜ் டிவியில் நானும் என் மனைவியார், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேரளா மாநிலத்திலேருந்து வந்திருக்கோம், என்னோட மனைவியார் அவர்கள், மனதில் உறுதி வேண்டுங்கிற படம் வந்து நேற்று ஓடிட்டு இருந்தது. பொதுவாக அவங்க தமிழ் படம் பார்க்கறது இல்லை. நேற்று நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒரு 2-3 சீன்ஸ் அதில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் கூட என்னை சேனலில் மாற்ற விடலை என்னோட மனைவியார். அவ்வளோ இன்வால்வ் ஆகி அந்த படத்தில் பெண்களுக்கு எப்படி சம உரிமை கொடுத்து ஒரு பெண் ஒரு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தில் எப்படி முன்னுக்கு வராங்கங்கிற படத்தில் அந்த படத்தை முழுமையாக உட்காந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். என்ன அடுத்த நாள் காஃபி கேட்கும் போது நீயே போய் போட்டு குடிச்சிக்கன்னு சொல்லிட்டாங்க. அது இனிமேல் நாங்கள் உட்காந்துட்டு ஒரு நேரம் நான் மாற்றி நாங்கள் போட்டு குடிச்சிக்கிறோன்னு சொல்லி 2 நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் கூட சேர்ந்து நானும் பங்கு பெற்றதில் ரொம்ப சந்தோஷம் அடைந்து, கலை இந்த உலகத்தில் இருக்கிற வரலும் இயக்குனர் சிகரம் அவருடைய சாதனைகள் நம்ம கூடவே இருக்கும். வரவேற்புரை கொடுத்த இந்த நண்பர் சொன்ன மாதிரி இது ஒரு துக்க நாளாக இல்லாமல் அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. இன்னும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ்க்கெலாம் அவர் பெரிய உதாரணமாக இருக்கிறாருன்னு சொல்லிக்கொண்டு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த அனைத்து பெரியவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற கலைஞர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தூணலே இருப்பான் திருமலே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லைன்றது என்னோட வாதம். யார் நம்புறீங்க? சின்ன குழந்தைய அவ்வளோ சீக்கிரம் சிரிக்க வைக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி வயசான தாத்தா பாட்டிங்க சிரிக்க வச்சு அழகு பார்க்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடங்களில் தன்னோட சிறப்பான நடிப்பால், அழகான காமெடியால் எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க நம்ம சார் நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளோ பில்டப் தேவையா? எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த பார்த்தன் சாருடைய அந்த மன்றத்துக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமே வந்து கல்வியும் மருத்துவம் தான். இந்த மருத்துவத்துக்கு அந்த கல்விக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கே உங்களுக்கு 1000 கற்றுட்டு பொண்ணு இருக்குது. இந்த நடத்துகிற பாபு சாருக்கு சரி, மோகன் சாருக்கு சரி, ஐயாவுக்கு சரி, எல்லாருக்குமே என்னோடய வணக்கம் தெரியும். அதுவும் பிஜிபி சார் வந்திருக்கிறாரு. அவர் எல்லா இடத்துலையும் அவரை பார்ப்பேன். அவர் எப்போவுமே என்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வாதம் இன்றைக்கும் எனக்கு இருக்குது சார். ஓகேவா? அதே மாதிரி பழனி அண்ணே, நீங்கள் தான் சைலண்ட்டாக எல்லா காரியத்தையும் முடிக்கி விட்டுட்டு அவரும் பாபும் வேலையை நடத்தி ஜாலியாக பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்கள். பரவாயில்ல, நல்லபடியாக ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷம். டாக்டர் வந்து இப்போ டாக்டர் மாதிரியே பேசலை, அவர் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டார். அதே மாதிரி வந்துட்டு போன ஐயா சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பூச்சி முருகன் ஐயாவுக்கு சொல்லணும்னா அவர் குடும்பத்தில் ஒருத்தர் சொன்னார்னா காரணம் வந்து என் 2ஆவது பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுல அவர் ரொம்ப முக்கியமான பங்காற்றிருக்கிறார். அது அவர் எதிரில் சொன்னு அவர் போயிட்டார். இருந்தாலும் நீங்கள் அதை கிளிப்பிங்கில் கட் பண்ணால் போட்டுருங்க. ஓகே, நல்ல விஷயம். சார் இல்லை அது உண்மை தானே. கண்ணப்பன் அவர் எங்கூட ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கார், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கார். சத்யன் சார் ஆகட்டும், நேசன் சார், சிவன், எல்லாருமே
ரொம்ப முக்கியமான அந்த ஹைகோர்ட் வக்கீல் அம்மா மேடம் அவர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் பாலச்சந்தர் சாருக்கு இவ்வளோ பெரிய பேர் கிடைக்குதுன்னா ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. 3 டைரக்டர் தான் எங்களுக்கு தெரியும் தமிழில். ஒன்று ஸ்ரீதர், அப்புறம் பாலச்சந்தர், அப்புறம் பாரதிராஜா. 3 பேர் தான் டைரக்டர். ஏன் அந்த 3 பேருக்கு மட்டும் அப்படி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய டைரக்டர்ஸ் வர்றாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பேர் இல்லை. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இவர்கள் தான் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார்கள். அதான் உண்மை. ஸ்ரீதர் சார் தான் நிறைய புதுமுகளை அறிவுப்படுத்தியிருக்காரு ஜெயலலிதாலேருந்து. அதே மாதிரி பாலச்சந்தர் சார் கிட்டத்தட்ட 100 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி பாரதிராஜா எத்தனை இயக்குநர்கள் வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனால தான் அவங்க இன்றைக்குமே சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவர்களை யாருமே மறக்க முடியாது. அதான் உண்மை. பாலச்சந்தர் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். டெய்லி வாரன் ரோட்டுக்கு போவேன் சைக்கிள் எடுத்துக்கினேன். போனால் காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த படத்தில் வாங்க தரேன்னுவார். அப்புறம் மறந்துடுவார். அப்புறம் நேராக பாரதிராஜா வீட்டுக்கு இப்படியே சுற்றிட்டே இருப்பேன். 1 வருஷம் போயிருக்கேன். நான் சைக்கிளில் 1 வருஷம் போயிருக்கிறேன். அந்த சைக்கிள் நீங்கள் கன்னிராசியில் பார்க்கலாம். நான் தள்ளிட்டு வருவேன் அந்த சைக்கிளில். அப்படி அப்போ ஒரு முறை வந்து படைப்பாளி தகராறு வந்துச்சு, பெருசி தகராறு வந்துச்சு. அதில் என்ன ஆச்சுன்னா எல்லா டைரக்டர்ஸும் சங்கர் தாஸ் எல்லா டைரக்டர்ஸும் ஒரே இடத்துல ஆட்சி தியேட்டரில் ஒரே இடத்துல டெய்லி காலையில் மீட் பண்ணுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், டிஃபன் சாப்பிடுவோம், காஃபி சாப்பிட்டு. அப்போ நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன். நேராக வாங்க வாங்க ரெடி வாங்க அடுத்த மீட்டிங் போடலான்னு எல்லாம் உள்ளே வருவாங்க. டீ சாப்பிடலாம் அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் நான் தான் அனௌன்ஸ் செய்கிறார். பாலச்சந்திரனை பார்த்துட்டே இருப்பார். இவனை பயங்கர வேலையை பண்ணுறானேமா அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு பாலச்சந்தர் சாருக்கும் பாரதிராஜாவுக்கும். பாரதி நீ தலைவராயிரு, நான் வேணா ஆலோசகராக இருக்கேன்ற பாலச்சந்தர். ஒன்று பாரதிராஜ் சொல்கிறாரு, நீங்கள் தான் தலைவர். அது எப்படி நான் என்ன வந்து தலைவராக சொல்கிறேன், நீங்கள் தான் தலைவர். இது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க. நான் நேராக வந்து அமைதியாக இருங்க, எல்லாம் அமைதியாக இருங்க. பாலச்சந்தர் சாரை பார்த்து சொன்னேன், ஹலோ கேட்குதா? பாலச்சந்தர் சார் பார்த்து சொன்னேன், சார் நீங்கள் தலைவர், பாரதிராஜா செயலாளர், வாங்கப்பா இல்லை டீ சாப்பிட போகலாம் வாங்க. டேய் நான் பதிலே சொல்லியாட, நீங்கள் என்ன சொல்கிறேன், நாங்கள் தான் சொல்லிட்டேன். அப்படி வெளியே போயிட்டேன். அப்படியே சிரிச்சுட்டு பார்த்தாரு, இவன் பையன் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் தான் எனக்கு ஒரு முதல் பேஜர் வாங்கி கொடுத்தாரு. நீ வா என் வீட்டுக்கு வா அப்படின்னாரு. ஏன்னா நிறைய கருத்துக்களை சொல்லுவோம் அந்த நேரத்தில். வீட்டுக்கு போனேன் பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, போய் உட்காரு அப்படின்னாரு. சரி போய் உட்காந்தேன். நேராக பின்னாடி வந்தார். வந்து பார்த்துட்டு யார் சீட்டில் உட்காந்துருக்கு நீ தெரியுமா அப்படின்னாரு. ஐயோ தெரியாமல் அவர் சீட்டில் உட்காந்துட்டேன் போல இருக்கு. சாரி சார் மன்னிச்சுங்க சார். இல்லைடா அனந்த் சீட்டில் ஒன்று உட்கார வச்சுருக்கிறேன். இனிமேல் நீ தான் எனக்கு அனந்த் மாதிரி எல்லா கதைக்கும் நீ டிஸ்கஸ் பண்ணணும். நீ தான் நம்ம திரைக்கதை அமைக்கிறோம், படம் எடுக்கிறோம் அப்படின்னாரு. அப்படி ஒரு கதையை நாங்கள் ரெடி பண்ணோம் கார்த்திக் வச்சு. அந்த படத்துக்கு பேர் தாலி கட்ட நேரம் எப்போ. ஆனால் அதுக்கு நேரமே வரல கட்சி வரைக்கும். ஏன்னா அவர் பிஸி. அதுக்கப்புறம் நான் ஒன்று எடுத்து நடிப்பில் விக்ரம் சார் புண்ணியத்தில் நடிக்கிற வேறு ஆகிட்டேன்னா அப்புறம் எங்கே பார்த்தாலும் திட்டுவேன். டேய் நடிப்புக்கு போனோன்னு அப்படியே டைரக்ஷன் மறந்துட்டியா அப்படி திட்டிகிட்டே இருப்பார் என்னை பார்க்கும்போதெல்லாம். இல்லை சார் ஏதோ நல்ல காசு கொடுக்குறாங்க, டென்ஷன் இல்லாமல் போகுது சார். அப்பப்போ ஜூஸ் வேறு கொடுக்குறாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக கேரவன் வேறு கொடுக்குறாங்க சார் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் பாலச்சந்தர் சார் வந்து அவருடைய மனசில் நான் எப்போவுமே இருக்கிறேன். மாற்று கருத்தே கிடையாது. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடத்திங்க. தாசரதி ரொம்ப அற்புதமாக பேசுகிறார் எல்லாரை பற்றியும். அவரை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆண் பாவன்ற படத்தில் நான் தான் அவரை முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எம்ஆர் வேதன் சன்னு சின்ன பையனா. அதுக்கப்புறம் வேதம் பூஜையில் பெரிய ஆக்டர் ஆகிட்டார் அவர். அதனால் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தாசரதி அற்புதமாக பேசுகிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது. நீ இவ்வளோலாம் பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த பையன் தான் முகம் தான் ஞாபகம் வருது, குழந்தை முகம் தான் ஞாபகம் வரும்ல பார்க்கும்போதெல்லாம். அதனால் ரொம்ப நன்றி. இந்த இடத்துல கலந்துக்கிறது கலைஞர் 100ன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதற்கான வேலை நடப்பதுனால நான் உடனே கிளம்புறேன். ஐயா எல்லாருமே தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். வச்சு அழகு பார்க்கணும், அதுதான் பெரிய விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த உணவு அவங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கணும் அப்படின்னா அவனுக்கு தேவை ஒரு வேலை. அந்த வேலையை செஞ்சு அவனோட குடும்பத்தை முன்னேற்றுறது பெரிய விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட வகையில் பல பேருக்கு வேலையும் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து தொழிலதிபராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு பிஜி சந்தோஷம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சால முன்னந்து, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. எல்லோரும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள்.
இருந்தாலும் அன்புக்குரிய ஐயா பாலச்சந்தர் அவரை பற்றி சில குறிப்புகளை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்கள் எனக்கு ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளாக தெரியும். டிஜிபி கோலம் பீச் தங்க கடற்கரை அவருடைய எடுத்த படங்கள் எத்தனையோ அவ்வளவும் வெற்றி படங்கள். ஐயா அவர்கள் மறைவதற்கு முன்பாக தங்கக்கடலிலிருந்து ஒரு படம் எடுத்தார். அவர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் தொழிலை கண்ணும் கத்துமாக, அதே நேரத்தில் மனித நேயம் கொண்டு ஒரு மாண்புள்ள மனிதராக வாழ்ந்தார். அவர்கள் 2 சத்தியவான்களே நமக்கு தந்திரு சென்றார். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொன்று அன்புக்குரிய கமல் அவர்கள். இன்னும் எத்தனையோ பேர்கள் அவர்கள் அந்த படப்பிடிப்பிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாக, அதே நேரத்தில் கண்டிப்பாக இருந்து வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அந்த மக்களும் அதை எண்ணிக்கொண்டார்கள். இன்று அவர்களுக்கு ரசிகர் மன்றம் என்று ஆரம்பித்து அதன் மூலமாக இன்று எல்லா மக்கள் மனதிலும் அவர் உணர்வோடு இருக்கின்றார், உயிரோடு நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்த்தை சேர்த்திருந்தார். இதை நடத்துகின்ற அத்தனை பேர்களுக்கும், அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும், மீண்டும் அவர் நம்மில் இருக்கின்றார் என்ற உணர்வோடு நடிகர்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டு எல்லா நாடுகளிலும் அவர் புகழ் பரப்பிக் கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லி அனைவருக்கும் அன்பான நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சின்னத்திரை நடிகர் சங்கம் தலைவர் சிவன் சீனிவாசன், பரத் கொஞ்சம் மேடைக்கு வருமுறையாக்கும். சந்தோஷ் சார் அவங்களுக்கு கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் மூலமாக கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் அண்ட் மார்னிங் ஸ்டார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஜாயிண்ட்லி பிரசன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அவார்டு டு சின்னத்திரை நடிகர் சங்கம். நான் சொல்கிறேன், என்ன சிறு வயதிலேயே கே பாலச்சந்தர் சார் கூட்டப்பட்டவர் மாஸ்டர் பிரபாகர் சார். எல்லாருக்கும் வணக்கம். கேபி சார் பற்றி எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. நான் பேசுகிற ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவர் ஒரு பாமாஜியை படத்தை ஒரு பாட்டு வரும், அதாவது ஒரு 64 65 அந்த எடுத்தப்படாது. அது என்ன பாட்டுனா, வரவு 8 செலவு 10 அதிக 2 கடைசியில் துந்தனா, அப்படி அந்த பாட்டு வரும். அந்த பாட்டை நீங்கள் பார்த்தாலே போதும், பல விஷயங்கள் அதில் இருக்கும். அதே மாதிரி நான் நடித்த வாராஜா படத்தில் 7 வாக்கியம் வரும். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும், காண்பதெல்லாம் உண்மை இல்லை, உண்மைக்கென்றும் அழிவில்லை, அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் விஷம், நினைப்பதை போல் நடப்பது இல்லை, நேரம் வந்தால் கூடி வரும். ஏன்னா இது ரெண்டுமே வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அதுபோல் என் அருமை சகோதரர் பாபு அவர்கள் அயராத உழைத்து அவருடைய நிறைய கடமை செய்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அவருடன் சேர்ந்து என்னுடைய அருமை இந்த சகோதரர்கள் செய்கிறாங்க. மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா கேபி சாரை பற்றி பேசுகிறப்ப நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்த காலகட்டங்கள், எப்படிப்பட்ட கட்டங்கள், அவர் எங்கே எப்படி இருந்தார், ஏது இருந்தார், அப்படிலாம் செய்யலாம். அந்த வகையில் அவருடைய மாணவர்கள், சீனியர் மாணவர் என்ற அவர் பள்ளிக்கூடத்தில் நான் ஒருத்தர். ஆகையால் அவருடைய இந்த விழாவில் நான் கலந்துக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகை தருபவர்
சின்னத்திரை நடிகர் சங்கம் உயர் திரு கலைமாமணி சிவன் சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சிகரம் மறைந்தும் மறையாமல் நம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாலச்சந்தர் சார் அவர்களுடைய இந்த 9ஆம் ஆண்டு நினைவு நாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழாவிற்கு வந்து சிறப்புரையாற்றி சென்ற சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதற்கெல்லாம் தூணாக விளங்கி கொண்டிருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் வீட்டு வசதி வாரிய தலைவருமான அண்ணன் பூச்சி முருகன் அவர்களும் மற்றும் மயிலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரையாற்றி சென்ற அனைவருக்கும் என்னுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் அவருடைய இந்த நினைவு நாள் விழாவிலே அவரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். பேசிய அனைவருமே மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அவருடைய தயாரிப்பில் நானும் நடித்திருக்கிறேன் என்பதை இந்த இடத்திலே பணிவன்புடன் சொல்லிக் கொள்கிறேன். குருவருள் இருந்தாலே போதும், தெய்வ திருவருள் தானாக ஓடி வரும். குரு பேரில் உள்ள பக்தியின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக எவ்வளவு தூரம் நடைபெற்று வருகிறது. ஒரு நிகழ்ச்சியை ஏற்று நடத்துவது எவ்வளவு பெரிய சிரமம் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த நினைவு நாளிலே ஒரு நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அகர்வால் கண் மருத்துவமனை அணுகியும் மற்றும் சித்தா மருத்துவமனை அணுகியும் இந்த விழாவினை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விற்கு வருகை தந்த அனைவர் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்த கவிதாலயா பாபு அவர்களை பற்றி நீங்க எல்லாரும் வந்து இயக்குனர் சிகரத்தை பற்றி பேசினார்கள். அவருடைய அருள் வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் 90% அதை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாபு, கவிதாலய பாபு, நான் பார்க்குற அந்த ஒரு வாரமாகவே தினமும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர் இதில் பாடுபட்டதற்கு அதை நாம் நிச்சயமாக இந்த இடத்துல அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுத்தால் அவருக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஒருவரை பற்றி ஒரு நிகழ்வை பற்றி ஒரு சாதனையை பற்றி ஒரு விழா ஏற்று நடத்துவது என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல. அது எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பது தெரியும். ஏன்னா அடிக்கடி நாங்கள் விழா பண்ணி கொண்டு இருப்பவர்கள், அது எத்தனை நாள் தூங்காமல் இருந்தாங்களோ தெரியாது. அப்படி ஒரு சிறப்பான விழாவினை நடத்துவதற்கு பாபு அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும். பாபு அவர்கள் எவ்வளவு குருநாதர்கள் பற்றி இருந்தால் தன்னுடைய பெயருக்கு முன்னால் கவிதாலயா பாபு என்றுதான் தன்னுடைய பெயரை வைத்திருக்கின்றார்கள். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பாபுக்கு எனக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் தொடர்பு உண்டு. அவர் ஒளிப்பதிவாளர் பணியாற்றிய புதுமை பெண்கள் என்ற தொடரிலே நான் முக்கியமான கதாபாத்திரங்களில் நாங்கள் நடித்தேன். அவர் தான் ஒளிப்பதிவாளர். ஏன்னா இந்த இடத்துல எதுக்கு பாபு பற்றி சொல்றேன்னா, ஒரு விழாவை ஏற்று நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த விழாவினை இவ்வளவு சிறப்பாக நடத்தி தன் குருநாதருடைய நினைவு நாளை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பாடுபட்டவரை பற்றி பேசினால்தான் அவருக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு டானிக், ஒரு உற்சாகம். அதனால தான் அவரை பற்றி நான் இந்த இடத்துல இவ்வளவு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா வீரையா, அவர் எவ்வளவு பெரிய தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தவர், ஒரு மேனேஜராக இருந்தவர், பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர், பல புத்தகங்களை எழுதியவர். அப்படி அவருடைய தந்தை தாயார் சுகுணா அம்மையார் அவர்கள் இந்த நாடகத்துறையில் புகழ்பெற்ற ஒரு நடிகையாக இருந்து அவர்கள் மறையும் வரை கலைத்துறையிலே பணியாற்றியவர்கள். அப்படிப்பட்ட தம்பதியருக்கு பிறந்தவர் தான் கவிதாலயா பாபு. ஸோ அந்த இடத்துல அந்த கலை ரத்தம் அவர் உடம்பிலே ஊறிக்கொண்டு இருப்பதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு குருநாதருக்கு ஒரு நல்ல விழாவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு இதில் பணியாற்றியிருக்கின்றார்.
அதற்கு பிறகு இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூவிலங்கு மோகன் அவர்கள் ரொம்ப அருமையான மனிதர். நம்முடைய பூவிலங்கு என்ற அவருடைய அந்த குருநாதருடைய நிறுவனம் தயாரித்த படத்தினுடைய அடைமொழியை கொண்டவர். பூவிலங்கு மோகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வரவேற்புரை ஆற்றிய தாசரதியை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணன் அவர்கள் பூச்சண்ணன் சொன்னது போல ஒரு நேர்மையான குணத்தோடு செயல்படுகின்ற ஒரு அருமையான நண்பர், நடிகர், இப்படி பல பரிமாணங்களை கொண்டவர். அப்படிப்பட்ட தாசரதியும் இந்த விழாவிற்கு மிகவும் செயல்பட்டிருக்கார் என்பதை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய பேர் நிர்வாகிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற சின்னத்திரை எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவர் திரு கென்னடி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வருகை தந்த மருத்துவமாவுக்கு அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்த எங்களுடைய சின்னத்திரை நடிகர் உறுப்பினர்களுக்கும் நன்றி. எங்களுடைய சின்னத்திரையில் புகழோடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி தாரணி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவங்க சிறப்புன்னா பாலச்சந்தர் படத்தில் நடித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் குருநாதர், அவர் இவங்களை ஷூட்டிங் நடுவில் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த உணர்வு குரு பக்தி இருக்கும் வரை நாம் எதிலுமே தோற்க மாட்டோம் என்பதுதான் உண்மை. அதே மாதிரி எங்களுடைய சங்கத்தினுடைய பொருளாளர் ஜெயந்த் அவர்களும் இந்த ஒருங்கிணைப்பாளர் குழுவில் இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து இங்கே வருகை தந்த எங்களுடைய துணைத் தலைவர் திரு பாரத் அவர்களுக்கும் எல்லோருக்கும் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. எங்களுடைய அருமை ராஜேஷ் சார் வராத அந்த இடத்தை அவர் தான் வந்த சத்யன் சார் அவர் இவர் அண்ணனே சொன்னாங்க வரும்போது, என்ன திடீர் ராஜேஷ் சார் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு. அந்த மாதிரி எங்களுடைய அன்பு சத்யன் சார் அவர்களுக்கும் நன்றி. பிரபாகர் சார், உங்களெல்லாம் சின்ன இந்த இதெல்லாம் என்னைக்கு மறக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாக்டர் மருத்துவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விழாவில் ஒரு சின்ன விஷயம் என்று சொல்கிறேன். இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு நம்ம உறுப்பினர்களுக்கு கவிதாலயா பாபு அவர்கள் இந்த மருத்துவ அட்டை வழங்க இருக்கிறார். இந்த கண் மருத்துவமனைக்கு சித்தாவுக்கும் அது என்ன ப்ரொசீஜருங்கிறத பாபு அவர்களே மேடையில் விளக்குவார். அந்த கார்டு எப்படி பெறலாம் என்பது நம்முடைய சங்கத்து உறுப்பினர்களுக்கு நாங்கள் பின்னால் தெரியப்படுத்தும் என்று கூறி வருகை இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். K. Balachandar Rasigar Sangam and Morning Star Charitable Trust jointly presents Excellence Award for Social Services to Mr. S. Kodanraman. Mr. Kodanraman and குழுவினர். ஏன்னா அவங்க சோஷியல் சர்வீசஸ் நிறைய பண்ணுறாங்க. அவங்க நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஹானர் பண்ணுறோம். சிவன் சீனிவாசன் சார், ப்ளீஸ் அந்த சார் அங்கிட்டு. K. Balachandar Rasigar Sangam presents Excellence Award for Medical Services to Life Green Hospital, Chennai, Dr. M. Maheshwari.